بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அல்லாஹ்தாலா 70000 மக்களை எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. நபிமார்களாக இருக்கலாம். அடுத்து கேள்வி கணக்கு எல்லாருக்கும் உண்டு. என்ற அடிப்படையில் கேள்வி கணக்கு எல்லாருக்கும் இருக்குது, இல்லாமல் இல்லை. அது நபியாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், கேள்வி கணக்கு கியாமத்தினால இருக்கும் இல்லைங்க. சிலவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கும். அந்த கேள்வி கேட்குறது தான் அவங்களுக்கு சந்தோஷமாகும். ஆஹா, நான் இப்படி நல்லா செஞ்சேனே, எல்லாத்துல கேட்குறான், சந்தோஷம் சொல்கிறதுக்கு அதில் ஒரு இன்பமாக இருக்கும். நல்ல ஸ்டூடெண்ட்டை பார்த்து டீச்சர் கேட்கலாம் இல்லைங்க. அப்போ அந்த கேள்வி கணக்கு கேட்குறது குறை இல்லை. அது கேட்குறதுனால அந்த லெவலில் இருக்கிற ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் அது எப்படி அந்த இது விளங்கும், சிச்சுவேஷன் விளங்கும். நல்லவனாக இருந்தால் அவன் யோசிப்பான், இன்னும் நல்ல கேள்வி கேட்கணும், அதை செஞ்சேன்னா இதையும் கேட்டால் நல்லா இருக்கும் மேலே விளங்குங்க. அதை செஞ்சு ஆராய்ட்டு இதுக்கு முன்னாடி பதில் சொல்லலாம், ஆகிராய்ட்டு இது சொன்னால் அப்போ ஒரு சந்தோஷமாகி எல்லாருக்கும் முன்னே கேட்குறது தானே, ஒரு கௌரவம் உண்டு, ஒரு பெருமை உண்டு. அட்டை நான் இப்படிலாம் செஞ்சுருக்கிறேன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ கேள்வி கணக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் உண்டு விளங்குங்க. எல்லாத்துல யாருமே கழிக்கல. ஆனால் ஒரு இடத்துல வந்திருக்குது 70000 மக்கள் எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் போவாங்க விளங்குங்க. அந்த அடிப்படையில் நபிமார்கள் போகலாம். எந்த வகையான மக்கள்ங்கிறதுக்கு அதுக்கு எந்தவித அவுட் ஐட்டங்கள், எந்த ஒரு கஷ்டமே நம்பாமல் அந்த அல்லாஹ்வை ஒருவனை மட்டும் எல்லா விஷயத்துலையுமே நம்பி கம்ப்ளீட்லி அந்த இதிலே உறுதியாகவே இருந்துட்டு போகிற மனிதன். உதாரணமாக சிலவங்க இப்போ டக்குன்னு சொல்கிறேன். உதாரணமாக வீட்டில் நாங்கள் இப்போ எனக்கு வேலை செஞ்சுட்டிங்கள, உதாரணமாக மகான் சில பேர் மகான் அப்துல்லா தனி வேலை அந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டான். யாருக்கிட்டே ஒன்றும் கேட்க மாட்டான். தன் வேலை தன்னுடைய வேலை. அது மட்டுமல்லாமல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய குற்றங்களில் எந்த குற்றத்தையும் செய்ய மாட்டாங்க. புட்டிக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் எந்த பலவீனமுமே இருக்காது. எந்த சைட் எடுத்தாலும் நம்பிக்கையில் அந்த அளவு உறுதியாக இருப்பாங்க. சந்தேகமான விஷயங்களை விட்டுருவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. உதாரணமாக சிலவங்க சில இடத்துல சிலவங்க சொல்லுவாங்க, இது மெக்டொனால்ட் இது ஹலால் ஆகிக்குமே, இந்த ஆட்கள் சொல்கிறாங்க இது ஹலால். சந்தேகம் வந்தோன்னா அவங்க என்னத்துக்கு இந்த சந்தேகத்தை திம்பான் விட்டுருவாங்க. அடுத்து உதாரணம் ஒரு நோய் ஒன்று வந்துன்னு சொன்னால் உடனே மகள்கிட்ட, உதாரணமாக பிள்ளைக்கு நோய் வந்தால் நான் கேட்குறேன், நோய் வந்துட்டு பிள்ளைங்க மறந்துடுத்தீங்களா? எங்களோட நம்பிக்கை என்ன மறந்துடு, இது சிறுக்கு இல்லை. ஆனால் நோய் வந்துட்டு சுருத்து பார்த்து ஊதினீங்களா? இது வந்தால் தான் அந்த 70000 வருவோம் நாங்கள். அந்த இது வரணும் எங்களுக்கு. அந்த இது வரன்றது சும்மா லேஸ்பட்ட வேலை இல்லை விளைங்க. அந்த மாதிரி வரும்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ்தாலா இனி அல்லாஹ்தாலா எங்களையும் சேர்த்தணும். அப்படி சேர்த்துட்டான்னு சொன்னால் பெரிய வேலை. இனி ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகிறோன்னு சொன்னால் அதை விட பெரிய கௌரவம் எனக்கு இருக்கும். இது உண்மையா? 72 கூட்டத்தில் ஒரு கூட்டம் மட்டும்தான். அது ஒரு வார நேரத்துக்கு இன்ஷால்லா பேசுவோம். நாங்கள் இந்த டைமில் தானே நாங்கள் இதை முடிக்கணுமே. இந்த சூரத்தை முடிக்கிற யோசனை எனக்கு சூரத்தோட சின்ன சூறாக்கள் தானே. ஓகே, அடுத்து அல்லாஹ்தாலா குர்ஆன்ல சொல்லுவோன்றா என்னது, கல்லா சௌபத்த அலமுன் சும்மா கல்லா சௌபத்த அலமுன். கல்லா உறுதிக்கு வாருது, கல்லா முன்னால் உள்ள விஷயத்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாருது. என்ன நேரத்தோட சொன்ன விஷயம் இருக்குது. என்ன உலகத்துக்காக உழைக்கிறது, கஷ்டப்பட்டு உலகம் சொல்லி அதிகமாக தேடுறது இருக்குது. இதில் இது அப்படி அல்ல விஷயம். நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்கன்னா இதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது உங்களுக்கு வெற்றி தராது. இதில் எந்த வித இதுவுமே இல்லை. இது தோல்வி தான். இதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பிழை. நாங்கள் உலகம்னு நினைக்கிறோமே, இதுதான் வெற்றி. இது பிழை என்று சொல்கிறது அல்லது கல்லா அவ்வாறு அல்ல. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பிழை. சௌபத்தாலமும் மிகவும் சீக்கிரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, அறிஞ்சு கொள்வீங்க. என்ன மிகவும் சீக்கிரத்தில் நீங்கள் அறிந்து கொள்கிறேன்டா என்ன, கபருக்கு போனோன்னு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், எல்லா விஷயத்தையுமே அறிந்துடுவோம். கபருக்கு போனால் எல்லா விஷயத்தையும் நேரடியாக ஒன்று இருக்குது. கபருக்கு போனோன்னு சில விஷயங்கள் நாங்கள் காண மாட்டோம். சில விஷயங்கள் காணும், அடிப்படிகள் கொஞ்சம் படும் காணும். சில விஷயங்கள் நரதுக்கு போனால் தான் காணும் சில விஷயங்கள். அப்போ கண்ணால் காண்ற விஷயங்கள் ஒன்று இருக்குது. சில விஷயங்கள் அதாவது அந்த மாதிரி அடையாளங்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறோம், சும்மா கல்லா சௌபத்தாலும் பிறகு கல்லா அவ்வாறு அல்ல சௌபத்தாலமும். நீங்கள்
மியோன் சீக்கிரத்தில் இந்த விஷயம் எல்லாம் நீங்கள் நினச்சிங்களே இதெல்லாம் பிழைன்னு சொல்லி விலகி கொள்வீங்க. நீங்கள் செஞ்சதெல்லாம் பிழைன்னு சொல்லி விலகி கொள்வீங்க. இந்த விஷயத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. என்ன சொன்னால் யக்கூல் இப்னு ஆதம் மாலி மாலி இப்னு ஆதமுடைய மகன் சொல்லுவா மாலி மாலி, என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து, என்னுடைய பொருள் என்னுடைய பொருள், எதை எடுத்தாலும் பில்டிங் அது சரியா இது மனிதன் வாழ்வையில் உள்ளது தான். அதை கட்டியாச்சா இதை கட்டியாச்சா, அது வந்துச்சா இந்த கூலி வந்துச்சா அங்கே அது வந்துச்சா இது மனிதன் வந்து சொத்து 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 சொத்துண்டே சொல்லிக்கொண்டு இருப்பான். யஃப்தஹிரு பி வலைசலக மின் மாலிக இல்லா மா அகல்த அஃப அஃப்னைத, அவன் அதை வச்சு பெருமை அடித்து கொண்டிருப்பான் மக்களுக்கு மத்தியில். ஆனால் உன்னுடைய பொருளை உனக்கு ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய பொருளை உனக்கு ஒன்றுமே கிடையாது. உனக்கு உள்ளது என்னது? வலைசலக மின் மாலிக இல்லா, உனக்கு உன்னுடைய பொருளை சொந்தமானது இல்லா மா அகல்த வ அஃப்னைத, இதை நீ சாப்பிட்டையோ சாப்பிட்டு நீ வந்து அதை வந்து ஜெமிக்க வச்சாயே ஜீரணமடைக்க வச்சாயே அதுதான் உனக்குள்ளது. நீ சாப்பிட்டு ஜீரணம் அடைஞ்சது உனக்குள்ளது. அதே போல் அவள் அபிஷ்ட அப்ளைத்த உடுத்து அதை உடுத்துட்டு நாங்கள் அதை பழசாக்குறது தானே, பழசாக்கி நல்லா ஃபேடாகி நாங்கள் கூட வீசிக்குவோம். அப்போ அது இன்னும் உடுக்கிறதுக்கு இல்லை, ஒரு நிலைமையோடு இல்லை, அப்போ அந்த உடுப்புக்கும் இல்லை, அதை வீசிக்குவோம். அதுதான் உன்னுடைய, நீ தான் உடுத்தாய், நீ தான் வீசினாய். அப்போ அது உனக்குள்ளது. இது ரெண்டும் உனக்குள்ள. நீ சாப்பிட்ட சாப்பாடு உனக்குள்ளதுன்னு சொல்லலாம், உடுத்த உடுப்பு உனக்குள்ளது உனக்கு சொல்லலாம். அதே போல் அவு தசத்தஃப அம்தைத்த, அல்லது நீ வந்து யாருக்காவது சதகா கொடுத்தாயின்னு சொன்னால் அதை நீ என்ன செஞ்சுட்ட? அனுப்பிட்டாய், மேலைக்கு நீ அனுப்பிட்டாய். என்ன சதகாவை அல்லாதால பாதுகாப்பானே, அதை அனுப்பிட்டாய். அந்த 3 மட்டும்தான் உனக்குள்ள, உனக்கு சொந்தம்னு சொன்னால் அது மட்டும்தான். நீ அப்படி இல்லாமல் இந்த பில்டினை காட்டி நான் அதை செஞ்சா இதை செஞ்சா இப்படிலாம் சொல்கிற, நீ மௌத்தாயின்னு சொன்னால், நீ மௌத்தாயினால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஓண்டன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, அது யாருக்கோ போய் சேர்ந்துடும். உனக்குள்ளது இல்லை, நீ சொல்லவே தேவையில்லை, அது பிள்ளைகள் தான், நீ சொல்லவே தேவையில்லை, பிள்ளைகள் தான். அப்போ என்ன எனக்கு விளங்குது? இந்த 3ல் வந்து 3 விஷயத்தில் ஒன்றே ஒன்று தான் பொறுமதியான. தின்ன வேணும் தான் மனிதன் தின்று சாப்பிட்ற பிரச்சனை இல்லை, தனக்குள்ளது. உடுத்தா தனக்குள்ளது. கடைசியில் வந்து மீது என்ன? சதக்கை செஞ்சால் தனக்கு கியாமத் நாளைக்கு வரக்கூடியது. அதெல்லாமல் ஒலனா உழைச்சி சொத்தை மதை மீதம் தேடி 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 கஷ்டப்படுறது இருக்குது. தனக்கு என்ன தம்பிய போகும்? கடைசியில் ஒன்று இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இது வந்து புகாரி, இது வந்து இமாம் புகாரி அவங்க வந்து 6033 ஹதீஸில் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் எல்லாத்துல சொல்லுவோன்றான், கல்லா சௌபத்தாலமும் நீங்கள் வந்து கல்லா அவ்வாறல்ல, நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? மிகவும் சீக்கிரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீங்க. கல்லா லவ் தாலமூன இல்மல் யக்கீன், கல்லா அவ்வாறல்ல, நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? உறுதியான அறிவோட நீங்கள் வந்து அதை காண்பீங்க. என்ன? உங்களோட கண்ணால் நீங்கள் காண்பீங்க. அல்ல சொல்கிறதா நீங்கள் அறிவீங்கன்னு விளங்கி கொள்ளும், உங்களுக்கு கிட்டத்தில் நீங்கள் விளங்குவீங்க. அதுக்கு ஒரு கடைசியில் சொல்கிறான், சொல்லி 3ஆவதுல வந்து சொல்கிறான், அப்படி அல்ல, உங்களோட கண்ணால் நீங்கள் நேர இதை விஷயத்தை பார்ப்பீங்கன்றாங்க. நேர நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. இதில் வந்து எங்களுக்கு என்ன விளங்குது? நாங்கள் நிச்சயமாக வந்து நாங்கள் செய்கிற விஷயங்களை நேரம் நாங்கள் காண தான் போகிறோம். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுன்றாங்க வந்து ஒரு இடத்துல நபி அவங்க சொல்லுன்றாங்க வந்து, அதாவது இல்மு யக்கீன், கண்ணால் நேர பார்க்குறது இருக்குது. இந்த கபரு வேதனைகள், இந்த அடியல், இந்த தண்டனைகள், இந்த இதழ் எல்லாம் இது பயங்கரமான. இதனால தான் நபி அவங்க சொல்கிறாங்க ஒரு இடத்துல. இமாம் திருமதி அவங்க அறிவிக்கின்றாங்க 2312. அதே போல் இமாம் இப்னு மாஜா அவங்க வந்து 4190வது ஹதீஸில் சொல்கிறாங்க வந்து, லவ் தாலமூன ஆலமும் லஹிக்கும் கலீலம் பலபகைத்தும் கதீரன், நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதிகமாக அழுவீர்கள், கொஞ்சமாக சிரிப்பீர்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், நபி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதிகமாக அழுது முடியும். எங்களோட வாழ்க்கையில் வந்து அதிகமாக சிரிக்கிறது தான் இருக்குது. அப்போ அந்த சிரிக்கிற இடமெல்லாம் அழுவையாக தான் எங்களுக்கு இருக்கும். அந்த அழுவை வந்து நாங்கள் அந்த அழுகிற இடம் இருக்குது எங்களோட வாழ்க்கையில். அழுகிற எப்போ நாங்கள் அழுவோம்? ஒரு வருஷத்தில் ஒரு முறை மேபி சிலங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு முறை அழுவ வராது. அந்த மாதிரி தான் இருக்குது சிரிக்கிற இடம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். எனவே நபி அவங்க சொல்கிறாங்க வந்து, வல ஹரத்தும் இலசாயிதாத், நீங்கள் அப்படி தெரிஞ்சால் இந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்வீங்க? மலைகளுக்கு மேலே போய் அல்லான்னு கத்தி பிரட்டி அழுது கொண்டு அல்லா தலட்டு துவா கேட்பீங்க. மன்னிப்பு தாயா அல்லா, மன்னிப்பு தாயா அல்லான்னு சொல்லி துவா கேட்பேங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உண்மையாக நீங்கள் தெரியும் சொன்னாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குன்றாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கண்ணால் காண்றதுக்கு முன்னே அல்லா தஆலா சொல்கிறத நம்பிட்டா நல்லது தானே. சமீனா வாத்தானா, கேட்டோம்
பின்பற்றினோம்ன்ற மாதிரி நாங்கள் வாழணும். இந்த உலகம்ன்ற வாழ்க்கையை விட்டுட்டு நாங்கள் ஏன்னு மட்டும் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். கேட்டாச்சு, இப்போ நாங்கள் முயற்சி எடுக்கணும். அந்த கேட்ட இதுக்கு வந்து பதில் கொடுக்குறதுக்கு அல்லா தஆலா யாரெல்லாம் தெரியாமல் இவ்வளோ காலம் செஞ்சுட்டேன், ஏன்னா ஆசையை வந்து குறைச்சி தந்துரு, அளவுக்கு மிச்சம் ஆசையை குறைச்சிரு, எனக்கு வந்து உன்னுடைய பாதையில் நேர பாதையில் போகிறதுக்குரிய வழியை காட்டிதா என்ற எண்ணங்கள் கூடணும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரியான வழியில் போகிறதுக்கு வழியை அவங்களுக்கு சரியான முறையில் நாங்கள் காட்டி கொடுக்கணும். அதுக்கு பின்னால் அல்லா தஆலா குர்ஆன்ல சொல்லுவாங்க, இல்லை தரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க, நரகத்தை காண்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் நரகத்தை காண்பீர்கள். அதுக்கு பின்னால் சொல்கிறான், சும்ம பிறகு லதரவுன்ன, நிச்சயமாக அந்த நரகத்தை ஐனல் யகீன், உங்களுடைய கண்ணால் நீங்கள் காண்பீர்கள், நீங்களாக காண்பீர்கள். அதை பாருங்கள், உண்டு அல்லா தஆலா சொல்லும்போது உறுதிப்படுத்தி திரும்ப திரும்ப அதை என்ன செய்கிறான் சொல்கிறான்டா, என்ன மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறான்டே, கொஞ்சமாலும் விளங்கேன்னு, உன்னுடைய உயிரை நீ நடந்து போட போகிறான்றத அல்லா தஆலா சொல்கிறான். கொஞ்சம் விளங்கி நடந்து கொள்வேன், கொஞ்சம் விளங்கி நடந்து கொள்ளேன்றத அல்லா தஆலா வந்து. இது அல்லாஹ் முத்தகாசர் தொடர் ஆயத்துகள். இது நிச்சயமாக நரகத்தை காண்பீர்கள்னா அந்த அல்லாஹ் முத்தகாசர் மக்களை சொல்றாங்க. அந்த மக்களை கபருக்கு போனால் யார் யாருக்கெல்லாம் தண்டனை வரும் விளங்காணுமா, அதான் விளங்கியா. இப்போ சொர்க்கமோ நரகமோ ஏதாவது ஒன்று நீங்கள் காண்பீங்கன்னு வைத்து, இப்போ இது நீங்கள் காண்பீங்க. இங்கே நரகத்தை நீங்கள் காண்பீங்கன்னு அர்த்தம் என்ன, யார் யாரும் நரகத்துக்கு போவாங்களோ அவங்க நரகத்தை நிச்சயமாக காணுவாங்க. சொர்க்கத்துக்கு போனவங்க நரகத்தை காண மாட்டாங்களா, நிச்சயமாக காணுவாங்க. அப்படி தானே, நான் நரகத்துக்கு மேலால் தானே பாலம் இருக்குது, நரகத்தை பார்த்து கொண்டு தானே நாங்கள் சொர்க்கம் போக போகிறோம். கீழே பார்த்து தானே பயந்து நடுங்கி போக போகிறோம். நாங்கள் சொர்க்கத்தில் போய் தீர்ந்து கொண்டு நரகத்தை எட்டி பார்த்துக்கோடே அந்த என் ஃப்ரெண்ட் சொல்ல தானே போகிறோம். அப்போ நரகத்தை நாங்கள் காண்போம், எல்லோரும் காண்போம். எல்லோரும் நாங்கள் என்ன செய்வோம், நரகத்தை காண தான் போகிறோம். எங்கட கண்ணால் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து நரகத்தை காண்போம். அதுக்கு பின்னால் கூட சும்மல தர உன்ன ஐநயாக்கி உறுதி, நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த நரகத்தை வந்து என்ன செய்வீங்க, நீங்கள் எல்லோரும் வந்து கண்ணால் காண்பீர்கள் என்று அல்லா தஆலா வந்து குர்ஆனில் எங்களுக்கு சொல்கிறான். அப்போ நாங்கள் இந்த விஷயங்கள், இந்த நரகமைக்கு இந்த விஷயங்கள்ல பயங்கரமாக இருக்கும். இந்த நரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்லுவோன்றாங்க, ஒரு இடத்துல சொல்கிறாங்க வந்து, இமாம் முஸ்லிம் அவங்க 5081வது ஹதீஸில் சொல்கிறாங்க, இந்த நரகத்தை வந்து அல்லாஹ் தஆலா வந்து 70 அல்ஃபி ஜமா 70,000 சங்கில போட்டு நரகத்தை படைச்சிருக்கிறான். படைச்சி நரகத்துக்கு இப்போ பசி, நரகத்துக்கு பசிக்கு நரகம் என்ன செய்யும், இழுத்துக்கொண்டு அங்கே போய் தின்ன பார்க்கும், அங்கே கொண்டு போக பார்க்கும், இப்படி போக பார்க்கும், அங்கேயும் இங்கே அல்லாஹ் தஆலா போட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா போட வேண்டிய சாப்பாட்டை போட்டுக்கொண்டு தான் இருக்கான். பட் ஸ்டில் அதுக்கு வந்து போதா கத்திக்கொண்டே இருக்கும், அரைஞ்சு கொண்டே இருக்கும், ஒரு இறைச்சிக்கொண்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும். இதில் வந்து இழுக்கும் அங்கேயும் இங்கே. அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னால் 70,000 மலாய்க்கா இந்த சங்கிலியில் இந்த நரகத்தை கட்டினான். 70,000 சங்கிலியை போட்டு கட்டி, அந்த 70,000 சங்கிலியில் ஒவ்வொரு சங்கிலியிலையும் 70,000 மலாய்க்கமார்களை படைச்சி 70,000 மலாய்க்கமார்கள் சொன்னால் ஒவ்வொரு சங்கிலிலையும் 70,000 மலாய்க்கமார்கள் படைச்சி அல்லாஹ் தஆலா சொன்னால், நீ உங்களோட வேலை என்ன தெரியுமா, இதான் வேலை, என்ன பிடிச்சிக்கணும், நரகம் அங்கே நீங்கள் போகாமல் பிடிச்சிக்கணும். 70,000 சங்கிலி நரகத்தை கட்டி, ஒரு சங்கிலியில் 70,000 மலாய்க்கமார்கள். ஒரு மலாய்க்காவுடைய சக்தி எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கும், மனிதன் கிட்ட ரொம்ப மேலாது. பெரும் படைப்புகள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான் மலாய்க்கமார்களை. அப்படிப்பட்ட மலாய்க்கமார்களை போட்டு அதை பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கான். அப்போ எப்படிப்பட்ட நரகமாக இருக்கும் அது. அப்போ அந்த நரகத்தை பற்றி நாங்கள் என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் அந்த நரகத்திலிருந்து தப்புறதுக்குரிய வழியை நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் தான் எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும். நபி அவங்க சொல்கிறாங்க, வல் மலாய்க்கு இதாவும் சிதாதும், மலாய்க்கமார்கள் மிகவும் சக்தி உள்ளவர்களா, மிகவும் கடினமானவர்களாக இருப்பார்கள். பையன் நாரும் அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு நெருப்பு, இது பயங்கரமான நெருப்பாக இருக்கும் நபி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்யணும், நபி அவங்க வந்து போனி பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, தன்னுடைய உம்மத்து நரகத்துக்கு போகப்படாதுன்ற ஒரு கவலை விளைங்க. இப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய உயிர் மீது எங்களுக்கு கவலை வரணும், எங்களுடைய குடும்பத்து மீது, எங்களுடைய பேரண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாரும் மீது எங்களுக்கு என்ன செய்யணும், கவலை வரணும். அதனால் நாங்கள் என்ன செய்யப்படாது, யாரையும் பார்த்து சொல்லிடப்படாது, ஒருவன் வந்து பிதத் செய்கிறான், ஒருவன் சிறுக்கு செய்கிறான் பார்த்து சொல்லிடப்படாது, அப்பா இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நரகத்துக்கு போகிறவன், இப்படிலாம் நாங்கள் பேசப்படாது. நரகத்தை நாங்கள் போல விளங்குவோம். நாங்கள் அவன் தப்பு செஞ்சால் எடுத்து நாங்கள் தான் காரணம். நாங்கள் சொன்னோமா, தெரியாமல் செய்கிறான் சொன்னோமா நாங்கள், அப்போ நாங்கள் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும், அவங்களை கொண்டாடணும். நாங்கள் சொல்லப்படாது, அவங்கள வித்தியாசமான பார்வையில் நாங்கள் பார்க்கக்கூடாது. எப்படியாவது நெருங்கி அவங்கள கொண்டாட தான் பார்க்கணும், நரகத்திலேருந்து தூரமாக தான் பார்க்கணும். இதுதான் எங்களுடைய எல்லாரையும் வேலை. அபூ ஜஹல் எவ்வளோ அநியாயம் செஞ்சான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, எவ்வளோ அநியாயம் செஞ்சான்.
ஆனால் கடைசி வரை காட்டி நபி அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க அபுஜால இஸ்லாத்துக்கு கொண்டாடுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. அப்போ அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, அநியாயத்துக்கு மேலே அநியாயத்துக்கு கஷ்டப்பட்டாங்க. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் என்ன திருப்பணும், அடுத்தவங்களை பார்த்து போட்டு நரகத்துக்கு அனுப்புகிற வழியை நாங்கள் காட்டி கொடுக்குறத விட நாங்கள் முயற்சி எடுக்கணும் என்ன, அவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு கொண்டாட வழியை. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து காலை யக்குல்லா தபாரக வ தஆலா நபி அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் தஆலா சொன்னதா ல அஹ்வனு அலன்னாரி அதாபன் அல்லாஹ் தஆலா வந்து மனிதனை பார்த்து கேட்குறான், இப்னு ஆதமுடைய மனிதனை பார்த்து கேட்குறான், ஒரு நரகவாதியை பார்த்து நரகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு ஒரு கடைசி நிலைமையில இருக்கு நரகத்தில் ஒரு கடைசி என்ன அவனுக்கு தான் லேசான ஒரு வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நரகவாதியை பிடிச்சி அல்லாஹ் கேட்பான், ஏ மனிதா உனக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சொன்னால் பாருங்கள் நாங்கள்லாம் உழைச்செல்லாம் கணக்கும் கிடையாது விளங்குதா. இதில் உள்ள புதையல்களும் அதுவும் இதுவும் காணாத விஷயங்களும் எத்தனை பில்டிங்குகள் சொத்தை வந்து கணக்கு போடலாமா இருக்கும், எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், எல்லாத்தையும் தரேன். நீ இப்போ வந்து நான் தந்தா நீ இந்த நரகத்துலேருந்து வெளியாகிறதுக்கு நீ இதெல்லாம் வந்து நீ எனக்கு திருப்பி தருவியான்னு கேட்குறான். எப்படி நான் உனக்கு எல்லாம் தாரேன், நீ என்ன செய் தந்தா நீ என்ன செய்வாய் நரகத்துலேருந்து திருப்பி தருவியான்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், யாரெல்லாம் நீ எனக்கு எல்லாத்தையும் தான், எல்லாத்தையுமே உன்னுடைய பாதையிலே சஃபர் செஞ்சிடறான், உன்னுடைய பாதை எல்லாத்துலையும் செஞ்சிடறேன். அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அந்த மனிதனை பார்த்து, ஏ மனிதா உன்னோட நான் உன்னை உலகத்து இல்லாமா உன்கிட்ட கேட்டேன், உனக்கு நான் உலகம் எல்லாம் கேட்கலையே மனிதா, உனக்கு நான் உலகத்துக்கு ஒரு சொற்ப காலத்தை தந்து உனக்கு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு இபாதத் செய்கிற விஷயத்தில் இணை செய்யாதேன்னு தானே நான் உனக்கு சொன்னேன். எனக்கு நீ இபாதத் செய்யக்குள்ள என்னோட இன்னொருத்தனை சேர்த்தாதேன்னு தான் நான் உனக்கு சொன்னேன். அதை உனக்கு செய்யலாமே இருந்துச்சு, அதையே நீ செய்யலை. அப்படி இருக்கும் போது இந்த உலகத்தை தந்தா நீ எப்படி நீ சதகை செய்ய போகிற அல்லா. அப்போ பாருங்கள் அல்லாஹ் தஆலா எப்படி அப்போ இதெல்லாம் வந்து படிப்பினைக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டணும். அப்போ இது வந்து எந்த ஹதீஸில் வருது, இமாம் முஸ்லீம் அவங்க வந்து 2805 ஹதீஸில் வந்து சொல்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது, அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம் தான், அந்த பில்டிங் சதகா கொடுத்திருந்தா எப்படி இருக்கும், அதை கொடுத்திருந்தா எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்ன்றது ஒன்றில் வேறு இல்லை, இப்போ கொடுத்தால்தான் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், வாழ்க்கையில் உறுதி கொள்ளுங்க. நாங்கள் உழைக்கிறோமே, ஒரு நாள் ஒரு கிழமையில் 1000 ரூபா உழைச்சேன்னு சொன்னால் எனக்கு சொந்தமான சல்லி இல்லை, அந்த 1000 ரூபா எனக்கு சொந்தம் அல்ல, அதில் ஒரு பாதி தான் எனக்கு சொந்தம், அதில் ஒரு பாதி ஏழைகளுக்கு சொந்தம், அதில் ஒரு பாதி முஜாஹிதீன்களுக்கு சொந்தம், அதில் ஒரு பாதி கஷ்டமான குடும்பத்தில் சொந்த நான தம்பி மாதிரி இருப்பாங்க, அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு சொந்தம். எல்லாருக்கும் ஒரு பாதியை நீங்கள் கொடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு பாதியை நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எங்களுக்கு என்ன செய்கிறான், ஏழைகளுக்கு கொடுத்தது நமக்கு சொந்தம், அதான் எங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் விளங்குச்சா. அதான் எங்களுக்கு அதான் கடைசி மீய போகுது. அப்போ நாங்கள் எங்களுக்கு வைக்கிறது கடைசி கொண்டு மீயாதே. அப்போ நாங்கள் யாருக்கெல்லாம் இப்படி வெளியில் நாங்கள் பிரித்து கொடுக்குறோமோ அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும், கியாமத் நாளைக்கு வந்து சேரும். அப்போ அந்த மாதிரி வேலையை நாங்கள் வந்து என்ன செய்யணும், இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து இன்வெஸ்ட் கொஞ்சம் சல்லி இருந்தேன்னா முயற்சி எடுப்போம் வந்து ரைட், அங்கே ஒருத்தன் வந்து 1000 ரூபா போட்டேன்னு சொன்னால் 1500 ரூபா தரேன்னா ஒரு மாதத்தில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் சும்மா இப்போமா எல்லோரும் போய்த்து போட தான் போகும். அல்லாஹ் தஆலா சொல்கிறோம் நீ 1000 ரூபா போடு, நான் 2000 ரூபா தரேன்றான். அல்லாஹ் தஆலா 5000 ரூபா தரேன்றான். நாங்கள் 1000 ரூபா போடுறதுக்கு ரெடி இல்லை, 2000 ரூபா போடுறதுக்கு ரெடி இல்லை. ஏன் கண்ணால் காணலையே. இதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நிச்சயமாக நீங்கள் கண்ணால் காண்பீங்க, நிச்சயமாக கண்ணால் கண்டதுக்கு பிறகு வேலை இல்லை, என்ன செய்யப்படும், எந்த பிரயோஜனம் கிடையாது. எனவே நாங்கள் கண்ணால் காண்றதுக்கு முன்னே நாங்கள் வந்து என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுவோம்னா யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. அல்லாஹ் தஆலா கடைசி வார்னிங் பண்ணுறான் பயங்கரமாக. எப்படி, ஏ மனித ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் உங்களுடைய உயிர்களையும் வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்துடைய உயிரையும் உங்களுடைய குடும்பத்துடைய உயிர்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து பாதுகாருங்க, நரகத்திலேருந்து பாதுகாருங்க. ஏன்னு சொன்னால் வகூதுஹா அன்-நாஸ், அந்த நரகத்தினுடைய விறகுன்ற தெரியுமா, நரகத்தை பற்ற வைக்கிறதுக்கு போடக்கூடிய அந்த ஒப்ஜெக்ட் இருக்குது, அந்த சாமான் இருக்குது, அது அண்ணா மனிதனுடைய உடம்பு, வல் ஹிஜாரா கருங்கல் இருக்குது, கல் மனிதனுடைய உடம்பை கல்லையும் கொடுத்து தான் அந்த நரகத்துக்கு நெருப்பு பற்ற வைப்பாங்க இல்லையா, கல்லுக்கட்டை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அந்த கல்லுக்கட்டையாக அந்த உடலாக நாங்கள் மாறிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா வார்னிங் பண்ணி கொண்டு எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் குர்ஆனில். நாங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியாகி கொடுக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் வந்து என்ன செய்யணும், எடுக்கணும். இந்த நரகத்தை கட்டி வச்சிருக்கிறது அது வந்து ஹதீஸில் வந்து அது வந்து ஹதீஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் நம்பர், இது ரவா முஸ்லீம் வந்து 5881
முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் 5081. சில நேரத்துக்கு ஹதீஸ் நம்பர் மிஸ் ஆகினா கேளுங்க தேவைன்னா. அடுத்து வந்து கடைசி அல்லாஹ்ல சொல்லுவோம்னா லத்துஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நாயீம். இப்போ எல்லாம் சொல்லிட்டு நிச்சயமாக காண்பீங்க நரகத்தையும் காண்பீங்க. உலகத்தை தேடியாச்சு, உலகத்தை தேடினத்தில் பிரயோஜனம் இருக்குதான்றதை நீங்கள் காண்பீங்க எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னால் நரகத்தை நீங்கள் காண்பீங்க. இதுக்கெல்லாம் காரணமாயினது இந்த உலகத்துக்கு பாரமானிய கியாமத்தினால வித்தைங்களே, இதற்கு பதிலாக நீங்கள் நரகத்தை காண்பீங்கன்னு சொல்லி போட்டு கடைசி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லை துஸ் அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க? கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் அந்த கியாமத்தினால அனின் நஈம் நிஅமத்துக்களை கொண்டு, உங்களுக்கு தரக்கூடிய அருட்கடைகளை கொண்டு அருட்கடைகளை வைத்து நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். எல்லா வசதியை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் நபி அவங்களும் அபூபக்கர் அவங்களும் உமர் அலி அவங்களும் அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கின்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இரவு நேரமோ பகல் நேரமோ அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு யாது இல்லை இரவா பகலான்னு ஒரு நேரம் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியாகிறாங்க வீட்டை விட்டு. ஃபைதா அபூபக்கர் அலி அவங்களும் உமர் அலி அவங்களும் அதே மாதிரி அவங்களும் வெளியாகிறது நபி அவங்க கண்டாங்க. அப்போ பக்கால நபி அவங்க சொன்னாங்க, மா அஃப்ரஜகுமா, உங்கள் 2 பேரையும் வெளியாக்கினது என்ன? நீங்களா இந்த நேரத்தில் பட்ட பகலாக இருக்கும், சில நேரம் நல்ல சூடுத்தன்மை உலை இந்த அதாவது வெளியேக்கி போகிறதுக்குள்ள டைம் அல்ல, அப்படியான ஒரு டைம். அந்த டைம் வெளியில் ஏன்னா நபி அவங்க கேட்கறது நீங்கள் இந்த அது சும்மா மனிதன் வெளியே போவாங்க. ஆனால் நல்ல சூடாகி கூட மனிதன் வெளியே போக மாட்டான். இல்லை நல்ல நைட் டைம் தான் படுக்கிற டைம் யாராவது வெளியே போவானா போக மாட்டான். இவனுக்காக நல்ல பசி வந்தால் என்ன செய்வான், வெளியே போவான். கஷ்டம்னு வந்துச்சுன்னா மனசு தாங்க இல்லாத அந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு அது விளங்காது, சூடும் விளங்காது, தூக்கம் விளங்காது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களாம் இந்த நேரத்தில் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வீட்டுக்குள்ளே என்ன நிற்கிறது, பசி தாங்க முடியாது. யார் செல்வது? அபூபக்கரும் உமரும். பாருங்கள், எங்களுடைய வீடுகளில் எப்பயாவது பசி தாங்க முடியாத ஒரு நிலைமை நடந்திருக்குதா? 7 மணி ஒரு நாளை போட்டு பாருங்கள், பசியில் எல்லாரும் போட்டு பாருங்கள், பசியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 7 மணி செஞ்சு பாருங்கள். அதோட சோதிக்கணும், பார்க்கணும், எங்களை பிள்ளைகள் தாங்குமா, எங்கள் பிள்ளைகள் ரெடியாக இதுகளுக்கு தன்னுடைய மனைவி ரெடியா, தான் ரெடியான்றதை பார்க்கணும். இப்போ இவங்க பசி தாங்க முடியாமல் வெளியே வரான். அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, ஐயோ உங்களை வெளியாகின்றது தான் என்ன வெளியாகிடுச்சு, நானும் பசி தாங்க முடியாமல் தான் வரேன். அப்புறம் சொல்கிறாங்க நபி, சரி வாங்க போகும். நாங்கள் ஒரு ஃப்ரெண்டை விட்டோன்னு ஒரு சாபியில் விட்டோன்னு போகிறான், ஒரு வசதி உள்ள ஒரு சாபியில் விட்டோன்னு போகிறான், ஒரு விவசாயி விட்டோன்னு பெய்த்து அங்கே பெய்த்து மனைவிக்கிறாங்க. மனைவிட்டு கேட்குறாங்க, எங்கள் உங்களோட சகோதரங்க, எங்களோட சகோதரங்க சொல்லுவாங்க, எங்களோட சகோதரங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறான், அவங்க வந்து என்ன செய்ய பெய்த்திக்கிறான் தண்ணி நல்லா குளிர்த்தியான தண்ணி கொஞ்சம் தேடிட்டு வர்றதுக்கு பெய்தி. அங்கே தண்ணி எடுக்கிற கஷ்டம் தானே, அப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு வெளியே போய்த்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ ஒன்று இதில் நாங்கள் விளங்கணும் என்ன சொன்னால், மனைமார்கள் நாங்கள் பேசிக்கணும். கணவர் தான் பெய்த்திக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு இல்லை, நாங்கள்லாம் வந்து குடத்தை தூக்கி கொண்டு தண்ணி எடுக்க போக மாட்டோமே. நான் இந்தியாக்களில் தண்ணி தூக்கி போவாங்க, நாங்களாம் செய்ய மாட்டோம். அது நாங்கள் செஞ்சு பார்க்கணும் எப்படி கஷ்டம்ன்றது. அப்போ தான் மனைவியோட கஷ்டம் விளங்குமே எனக்கு. அப்போ தான் மனைவியோட அந்த நிலைமை விளங்கும். ஒரு நாளைக்கு நாங்கள் சரி நீ சைக்கிள் இருந்தால் ஒரு நாள் ஆகி பார்க்கணும். அப்போ எங்களுக்கு அந்த கஷ்டம் விளங்கும். அந்த கஷ்டம் விளங்கினால்தான் நாங்கள் யோசிப்போம், ஓஹோ இப்போ இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி எனக்கு இவ்வளோ காலம் விளங்கலையே. ஒரு நாளைக்கு கழுவி பாருங்க பிங்காங்கோப்பே, அந்த நேரத்தில் உங்களுக்கு விளங்கும். எந்த நாள் இங்கே கழுவுற, எனக்கு ஒரு நாள் கழுவ கூட ஒரு ஜாதியாக நான் நினைக்கிறேனே. இந்த கஷ்டம் விளங்கணுமா, நாங்களே செய்யணும். ஒரு நாளைக்கு வீட்டில் டொய்லெட்டை கழுவி பாருங்க, நாங்கள் எப்பயோ கழுவிக்கிறோமா, கழுவி பாருங்க. அப்போ தான் யோசிப்போம். ஒரு நாளைக்கு உடுப்பை கழுவி பாருங்க, பிள்ளைகளை உடுப்பை கழுவி பாருங்க. இதெல்லாம் காரணம் என்ன, நாங்கள் செய்கிறது இல்லை. எல்லாமே அவங்களோட தலையில் போட்டுருறது எங்களுக்கு கஷ்டம் விளங்குறது இல்லை. கடைசி என்ன, எல்லாம் செஞ்சு போட்டு கடைசி சொல்கிறேன்னா என்னத்தை செஞ்சு வச்சுக்கிறேன்னு ஒன்றும் செய்யலை. என்ன செஞ்சு வைக்கிறோம், ஒன்றும் இல்லை. என்ன செய்கிறவுக்குள்ள நீங்கள் இது கொண்டு, இது எங்களோட கேள்வி. நாங்கள் என்னமோ செஞ்சுட்டு வரோம். ஆஃபீஸில் வைத்து ஃபேனுக்கு கிளீன் சும்மா எடுத்துட்டு வந்துடுவோம். இல்லைங்க, அவங்க களவடிச்சு வேலை செய்யாமல் அரை குறையாக வந்து எல்லாம் செஞ்சு நாங்கள் வந்துடுறோம். வந்து கூட கேட்குறோம், என்ன செஞ்சா நீ வீட்டில் 1000 வேலை இருக்குதா, எங்களுக்கு விளங்காது. என்ன காரணம், எங்கட கை வந்து அந்த வேலைகள் இல்லாதனால. அதாவது பாருங்க, மனைவிமாருடைய கடமை கணவருக்கு தேவையான வேலைகளை செய்வது. மனைவிமாருடைய கடமை கணவருக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பது. அது வந்து அவர் சும்மா லேசாக சொர்க்கத்துக்கு கொண்டு போய்க்கிறோம். விளையாண்டா அது அவட கடமை. கணவரோட கடமை என்ன, ஃபோர்ஸ் பண்ணுறது மட்டுமல்ல, அவ செய்கிற வேலையை செஞ்சு பார்த்து அதனுடைய அருமையை விளங்கணும், அதனுடைய கஷ்டத்தை விளங்கணும். அப்போ தான் நீங்கள் அவன் மீது அன்பு வைப்பீங்க, அப்போ தான் அந்த உணர்வு வைங்க.
அந்த நேரத்தில் தான் உணர்வீங்க. நாங்கள் உணராத காரணம் என்ன, எங்களுக்கு அந்த கஷ்டம் விளங்குறது இல்லை. வீட்டுக்கு வந்தால் கேட்போம், என்னது நீ செஞ்சு கொண்டு இருக்கிறாய் கேட்போம். அப்ரிஷியேட் பண்ணுறது அதுக்கு ஒரு கௌரவம் இல்லை, அந்த செஞ்ச வேலைக்கு ஒரு மதிப்பு இல்லை எங்கள்கிட்ட. அப்போ அந்த மதிப்பு விளங்கணுமா, நாங்களும் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும், செஞ்சு பார்க்கணும், அந்த கஷ்டங்களை விளங்கணும். அப்படி செஞ்சு சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு மத்தி அவங்களுக்கும் நாங்கள் கௌரவத்தை கொடுப்போம். அந்த நேரத்தில் அவங்க எங்களுக்கு தானாக கௌரவம் தருவாங்க. தான் நேரத்தில் என்ன நடக்கும், குடும்பத்துடைய ஒத்துமை தானாக நெருங்கும். அது எப்படி நெருங்கும், இந்த 2 பக்கமும் சாயம், அந்த பக்கம் மட்டும் சாஞ்சா போதாது, மனைவிமாறு மட்டும் அடிபணிஞ்சதுக்கு போதாது, கணவர் மாறும் தெரிஞ்சிருக்கும். பயம் இருக்குது, நம்ம அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவங்க வந்து பண்ணாமல் போயிடுவாங்களோ, இல்லை அதே உலாமா சொன்ன ஒரு பேச்சு அப்படி ரொம்ப அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்துட்டு அவங்க மேலே ஏறிடுவாங்களோ. அதான் பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா எங்களுடைய இஸ்லாமிய பலவீனம். நாங்கள் வீட்டுக்குள்ளே இஸ்லாத்தை கொண்டு வரணும். மனைவிமார்களுக்கு கணவருக்கு மீது செய்யக்கூடிய கடமையில் என்னன்றது அவங்களுக்கு விளக்கப்படுத்தும். நீங்கள் விளக்கப்படுத்தி வேலை இல்லை, இஸ்லாம் உங்களுக்கு வந்தால் இஸ்லாம் விளக்கப்படுத்தும். விளங்கினா அதே போல் நாங்கள் சொல்லிடப்படாது, நீ வந்து எனக்கு தேவையான வேலையெல்லாம் செய்யலைன்னு நேரம் போகிறான்னு சொன்னால் வேலை செய்வோவா, ஒரு நாளும் வேலை செய்ய மாட்டாங்க. விளங்கினா அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இஸ்லாத்தை கொண்டாந்து போடணும். இஸ்லாத்தை கொண்டு போட்டு சொல்லணும். அல்லாஹ் தாலா எப்படி சொல்கிறான் பாருங்க, இப்போ நான் எவ்வளோ தப்பு செஞ்சுட்டேன், அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், நான் தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் தான் மன்னிக்கணும், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, இல்லை நானே நிறைய கூட கேள்விக்குறி அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவங்களுக்கு விளங்கணும். ஓ இப்போ தான் நாங்கள் விளங்கிக்கணும். இதெல்லாம் வந்து இஸ்லாம் தான் எங்களுக்கு படிச்சு தரோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு படித்து கொடுக்குறத விட இஸ்லாம் படித்து கொடுத்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும், மனைவிமார்களும் திருந்துவாங்க, நாங்களும் திருந்துவோம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எங்களை திருத்திக்கணும். எனவே இந்த அடிப்படையில் அப்போ அவங்க போகிறாங்க, போய்த்து அவங்க கேட்குறாங்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க தண்ணி எடுக்க பேத்திக்கிறாங்க, தண்ணி எடுத்துக்கணும். அப்படி பேசிட்டீங்க போல இந்த பாருங்க சார். அப்போ பாரு நேரம் அவங்க சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு வந்து இந்த உலகத்திலேயே சிறந்த விருந்தாளி உள்ள ஒரு மனிதன் சொன்னால் நான். ஏன்னு சொன்னால் நபியோட அபூபக்கர் உமரும் 3 பேரும் பெரிய உயர்ந்த சிறந்த மனிதர்களாக என்னட்ட விருந்தாளிக்கு வந்திருக்கிறாங்க என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனடி அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே போனாங்க, இவங்க என்ன டக்குனு வாரண்டு போனாங்க, மரத்துக்கு ஏறினாங்க, ஈச்சப்பழம் மரத்துக்கு போய் தேறி பச்சை கலர் ஈச்சப்பழம், பச்சையாக இருக்கிறது, நல்லா பழுத்தது, கனிஞ்சது, அந்த அரைப்பழமாக இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும், சென்காய் இருக்கும், அந்த பாய் 3 பிச்சு கொண்டு வந்தாங்க. 3 கொலைகளை 3 இதெல்லாம் பிச்சு கொண்டு வந்து தொங்க போட்டுட்டு சொன்னாங்க, நீங்கள் விரும்பினதை சாப்பிடணும் சொன்னாங்க. கொஞ்சம் மீறிங்க டக்குன்னு போய்த்து நான் ஒரு ஆட்டை அறுத்து டக்குன்னு பொறிச்சு கொண்டாந்தார் உங்களுக்கு. இப்படி போகிற நபி அவங்க சொன்னாங்க, பால் கறக்கக்கூடிய ஆடுகள் இருக்குது, அதிலிருந்து நீங்கள் அந்த மாதிரி ஆட்டை அறுத்துறாங்க அப்படின்னாங்க. இப்போ இதில் இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, அவசரத்துக்கு ஒரு ஆடை இருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பால் இருக்கக்கூடிய ஆட்டை அர்த்தம் என்ன விளங்குது, ஒன்று அதனுடைய குட்டியும் இருக்கும், அடுத்தது வந்து குடும்பத்தில் வந்து பால் எடுப்பாங்கன்னு நினைப்பாங்க, இது பிரயோஜனமானது. அப்போ அதை விட்டுட்டு இன்னும் ஆடு அறுக்கிறது சிறந்தது. விளங்க. அப்போ இதில் எங்களுக்கு என்ன விளங்கு, இந்த என்னத்தை சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் நான் போய்த்து நல்ல ஒரு ஆட்டை அறுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போய்த்து நபி அவங்க சொன்னபடி தானே செஞ்சுருப்பாங்க. செஞ்சு ஒரு ஆட்டை அறுத்து கொண்டாந்து பொரிச்செல்லாம் கொண்டாந்து வச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் எல்லோரும் முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் கடைசி எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நபி அவங்க சொல்கிறாங்க, அபூபக்கர் அவங்களே உமராவளி அவங்க பார்த்து சொல்கிறாங்க, அபூபக்கர் உமரை இதை இப்படி நாங்கள் இங்கே சாப்பிட்டோமே நிம்மதியான ஒரு இடத்துல, குளிரான ஒரு இடத்துல, ஒரு அழகிய நல்ல இன்பமான ஒரு சாப்பாட்டை, ஒரு ருசியான ஒரு தண்ணியோட சாப்பிட்டோமே, இந்த சாப்பாட்டையும் அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் கேள்வி கேட்பான் அப்படின்னா பாருங்க. பசியில் சின்ன இல்லாமல் கஷ்டத்தில் வந்து சாப்பிட்றாங்க, அந்த கேள்வியை அல்லாஹ் தஆலா கேட்பானுண்டா எங்களோட வீட்டில் எவ்வளோ சோறுகளை நாங்கள் வந்து எவ்வளோ சாப்பாடுகளை வீசுவோம். அந்த ஹதீஸ்ல இந்த உமர் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு சாப்பாடு இன்னொரு தொடரில் வருது இன்ஷா அல்லாஹ். அது வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து அதை தொடர் வந்து பயானில் சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து என்னத்தில் வருதுன்னு சொன்னால், இது வந்து முஸ்லீமில் வருது வந்து 2038 ஹதீஸ். இதிலேருந்து எங்களுக்கு என்ன படிப்பினு சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையுமே எதெல்லாம் தாரானோ அவ்வளோ விஷயத்தையுமே அல்லாஹ் தஆலா கியாமத்னால கேள்வி கணக்கு கேட்பான். நாங்கள் நினச்சிக்கூடக்கூடாது கேள்வி கணக்கு இல்லாமல் தப்பிடலாம்னு. எல்லா விஷயத்துக்கும் நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்பான். அப்போ அதனால செலவழிக்கக்கூடியது, உழைக்கும் போது எப்படி உழைக்கிறோம், ஹலாலா ஹராம் உழைச்சா, உழைச்சதுக்கு போகிறோம் அந்த உழைப்பை என்னுடைய சொந்த சல்லின்னு நினச்சி செலவழித்தோம் மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா தந்தான், அதை நான் எப்படி செலவழிக்கிறேன், ஹராத்தில் செலவழிக்கிறேனா ஹலாலில் செலவழிக்கிறேனா, இரண்டுக்கும் பதில் நான் அல்லாஹ் தஆலா சொல்லணும். உழைச்சாய் எப்படி உழைச்சாய், உழைச்ச உழைப்பை எப்படி செலவழிச்சாய். ஹராத்தில் செலவழிச்சு இருந்தால் கஷ்டப்பட்டு, ஹலாலாக உழைச்சி ஹராத்தில் செலவழிச்சு இருந்தால் சும்மா நீ அதில் தேவையில்லாத பருப்பு. அப்போ அதிலிருந்து பாதுகாக்கணும்.
ஹராமாக உழைச்சி போட்டு ஹலாலாக நீங்கள் ஹலாலான புள்ளிகளுக்கு கொடுத்துருந்தால் அதுவும் தேவையில்லாத வேலை. ஹராத்தை உழைச்சி நாங்கள் கொடுக்கணுமா எங்கட புள்ளிகளுக்கும் தேவையில்லாத வேலை. ஹராத்தை உழையுங்க, ஹலாலான முறையில் ஹலால உழையுங்க, ஹலாலான முறையில் வந்து செலவழிங்க. இதுதான் முக்கியம். எங்களோட வாழ்க்கையில் ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹலாலான முறையில் செலவழிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான இடத்த கொடுக்கணும். உழைக்கிறது ஹலாலாக உழைக்கிறது வந்து கொஞ்சம் லேசாக இருக்கும். செலவழிக்கும் போது ஹலாலாக செலவழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ஏன்னு சொன்னால் நிறைய நாங்கள் வந்து இஸ்ராஃப்னு சொல்லி வீணாக்கிடுவோம். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வீணாக்கிடுவோம். அதனால் வீண் விரயங்களை வந்து அல்லாஹ்தால விரும்புவதில்லை. அல்லாஹ் சொல்கிறோம், நீங்கள் வந்து உண்ணுங்கள், புசையுங்கள், எல்லாம் செய்யுங்க, விரும்பின மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் என்ன செய்யப்படாது, வீண் விரயம் மட்டும் செஞ்சிடவாங்க. வீண் விரயம் செஞ்சால் அல்லாஹ்தால என்ன செய்வான், கேள்விக்கான கேட்பான். அப்போ அதில் இருந்து நாங்கள் வந்து கவனமாக இருந்து அல்லாஹ் தான் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும். இந்த மாதிரி இப்படியான விஷயங்கள்ல இருந்து பாதுகாத்து நாங்கள் வந்து அதாவது குர்ஆன் ஹதீஸை நாங்கள் விளங்குறதுக்கு மிக முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆனில் இருந்து ஒவ்வொரு நாளும் 4 விஷயங்களை விளங்கி 4 விஷயம் ஒரு 2-3 விஷயத்தையாவது அமல் செய்ய பார்க்கணும். இதனால நாங்கள் முயற்சி எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் நாங்கள் முயற்சி எடுக்கணும் அமல் செய்கிறது. எனவே நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் எடுத்து பார்க்கணும், யாரெல்லாம் நாங்கள் எப்படி இதை படிக்கிறோம், நல்ல நோக்கத்தில் நாங்கள் எப்படி படிக்கிறோம், நல்ல நோக்கத்தாக எங்களை ஆக்கணும். நல்ல நோக்கத்தில் படித்து இதை படிப்பை சரியாக விளங்கி அதை அடிப்படையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யாரெல்லாம் எங்கள் அறிஞர் தருவானா. ஆமீன் ரப்பில் ஆலமீன். சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஒரு அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் ரெடியாக இருக்குது. நான் ஒரு 2-3 முறை யாரும் உண்டாக்கினேன். உங்களுக்கு டைமிங் நேரத்தில் நீங்கள் முடிவெடுங்க. ப்ரேயை பற்றி நாங்கள் எப்போ பேசணும், ப்ரேயர் ரெடியாகி ப்ரேயர் பயானை வந்து ரெடி பண்ணிவிட்டேன். எப்படி 2 முறை 3 முறை வந்து அதுக்கு வந்து சில நேரம் எத்தனை முறை வரும்னு தெரியாது. பண்ணிட்டு போக தான் என்ன செய்யும், விளங்கும். முயற்சி எடுக்கும், குயிக்க முடியும். பட் நீங்கள் எப்போ முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை சம்பந்தமான ஒரு விஷயம். லாஸ்ட் 2 வீக்ஸும் போனது இஸ்லாத்தின் அடிப்படையுடைய சம்பந்தமான. இதை நீங்கள் வந்து என்ன செய்யணும் சார், இதை நான் இப்போ ட்ரீட் பண்ணுறதை விட நீங்கள் என்ன செய்யுங்க சார், இதை திருப்பி என்ன செய்யுங்க, கேட்டவங்க திருப்பி கேளுங்க, கேட்காதவங்க கேளுங்க. ஏன்னு சொன்னால் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கறதுனால என்ன செய்யணும் சொன்னால் இதனுடைய தெளிவு வந்து இன்னும் என்ன செய்ய முடியும். இதில் நீங்கள் எந்த ஒரு செக்ஷனில் நீங்கள் பிழை விட்டாலும் என்ன செய்யப்படுது, நாங்கள் பெரிய ஒரு குற்றவாளிகளாக வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்க, இன்னெல்லாம் லாயாக பிறகு சுரகபி வயா பெருமாதுனதாளிகள் இமையஷா. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் மீது இணை வைத்தால் யார் சரி அவன் வந்து என்ன செய்ய மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து மன்னிக்க மாட்டான். அது அல்லாமல் இணை அல்லாமல் வேறு எந்த பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிச்சு சொர்க்கம் அனுப்புவான். அல்லாஹ் தஆலா நாடினா என்ன செய்வான், தண்டிச்சுட்டு சொர்க்கம் அனுப்புவான். இது வந்து ஷிர்கோட சம்பந்தமான விஷயம். அப்போ ஷிர்க்கு வந்து தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் ஷிர்க்கு ஒருவன் செஞ்சு விட்டான்னு சொன்னால் அவன் என்றென்று நரகவாதி இல்லைங்க. அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்யணும், அதை பற்றி அடிப்படை இஸ்லாத்தின் அடிப்படையை நாங்கள் என்ன செய்யணும், சரியாக விளங்கியிருக்கணும். அந்த அடிப்படை தான் நான் வந்து போன கிழமை சூத்துவல் அசரில் வந்து ரெண்டு கிழமையில் நான் வந்து அதை என்ன செஞ்சுக்கிறேன், எந்த அளவு என்னால் ஏழுமோ அந்த அளவு விளக்கம் கூட தந்து இருக்கிறேன் உதாரணங்களோட. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு புக்கு மாதிரி இல்லாத ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். பேஜ் நான் சொல்லியிருக்கிறேன், அதுலேருந்து அதை பாருங்கள். சரி, அதை நீங்கள் லிசன் பண்ணிக்கொண்டு நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இன்னும் திருத்தம் அதில் என்ன செய்யும் உங்களுக்கு வரும். அது போக உங்களுக்கு ஏதாவது கேள்வி அந்த இதில் வந்து இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கிளாஸுக்கு பிறகு வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த கேள்விகளை வந்து கேட்கலாம். ஆனால் பார்க்காம நீங்கள் இங்கே வந்து இப்படி சும்மா திடீர்னு அது இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யப்பட மாட்டாது. இந்த அக்கீதாவுடைய விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக நாங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் கொஞ்சம் எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அக்கீதாவில் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம் தானே, களிமா சொல்லியாச்சு நாங்கள் சொர்க்கம் போவோம் சொல்கிறோம் தானே. அந்த களிமா தான் அக்கீதா. அந்த அக்கீதாவை சொன்னீங்க சரியா, சொர்க்கம் ஒரு நாளே போய்த்துப்போம். ஒரு நாளைக்கு நாங்கள் சொர்க்கம் போகணுமா, அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு போகிறோம் இந்த களிமா சொல்கிறது, இந்த சூத்து பாத்தியா ஓடுறது, ஹஜ்ஜி செய்கிறது, தொழுவுறது, இது எல்லாத்தையும் கிடையாது. வேலை இல்லை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை சரியாக விளங்கணும், தெளிவாக விளங்கணும். சரியான அதில் தெளிவு, அது எப்படி, அதில் என்ன விளக்கம், அதை எப்படி விளங்க வேணும், எந்த அடிப்படையில் விளங்கினால் அதனுடைய விளக்கம் விளங்கும்ன்றதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக அதை விளங்கணும். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, முயற்சி எடுங்க அதை விளங்குறது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ரிப்பீட் பண்ணி திருப்பி நீங்கள் கேட்குறதுனால என்ன செய்யும் உங்களுக்கு அதனுடைய தெளிவு வந்து என்ன செய்யும், இது எப்படி ஆராய்ச்சி, இது இப்படி தானே இருக்குது, இது இப்படி தான் விளக்கம், இது இப்படி தான் விளக்கம்னு திருப்பி உங்களுக்கு விளங்கும். அந்த புக்கை நீங்கள் வாசிக்கிற நேரத்தில் இன்னும் உங்களுக்கு கூடுதலான தெளிவு வேணும். இன்ஷா அல்லாஹ் அல்லா தஆலா என்ன செய்வான், உங்களுக்கு அந்த ஆசை உங்களுக்கு வந்துட்டால், அதை விளங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டால் அல்லா தஆலா தெளிவுபடுத்திடுவோம் இல்லைங்க. ஏன்னு சொன்னால் இது அல்லாவுடைய விஷயம். அது அல்லாவை பற்றி தான் நாங்கள் அங்கே பேசியிருக்கிறோம்.
எங்கிட்ட சொந்த பிரச்சனைகள் இல்லைண்டா ஹாஜி செய்கிறது நோம்பு பிடிக்கிறது வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் இல்லை அல்லாவை நாங்கள் எப்படி நம்போம்ன்றது அதெல்லாம் ஆக்கிதான் அதெல்லாம் களிமலா இல்லா இல்லைல்ல. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க எல்லாருமே வச்சுருங்க அதை விளங்குறதுக்கு இன்ஷால்லா அதுக்கு போகிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து பாவம் என்னது சூரத்து தகாசு 102வது சூறா வைக்கும் இல்லையா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم கல்லா ஸௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் ثم லதரவுன்னஹா ஐனல் யகீன் ثم லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அல்லாஹ் தஆலா சொல்றான். நாங்கள் முதல்ல சொற்கள் பார்ப்போம். அல்ஹாகு முத்தகாசுர். தகாசுர்னு சொன்னால் அதிகம் தேடுறது, அதிகமாக தேடுறது. உதாரணமாக நீங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால் இந்த பணத்தில் நாங்கள் அதிகம் தேடுறது, ஆசை கூட, பேராசை கூட தேடணும், கூட சொத்து கூட உழைக்கணும், கூட 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 வாங்கி வாங்கி கூட சேர்த்தணும். இல்லை வீட்டில் வந்து சாமான்களை வாங்கி 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 சும்மா அந்த ஒரு பேராசை, எதை எடுத்தாலும் ஒரு பேராசை அதிகம் இல்லைங்க. அல்லாஹ்க்குன்னு சொன்னால் அவனை வந்து அதாவது திசை திருப்பி விடுறது, திசை திருப்புறது, ஒருவனை அவனுடைய போக்கில் இருந்து வேற போக்கு மாற்றிடுறது இல்லைங்க. இதுதான் அல்லாஹ்க்குன்ற சொல்லுக்கு கருத்து. ஹத்தா சுர்துமுல் மகாபிர் சுர்தும் சொன்னால் ஜார, உங்களுக்கு தெரிஞ்ச ஜியாரத்துன்னு சொல்லி நீங்கள் உருது தெரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஜியாரத் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன விசிட்டிங் பண்ணுறது இல்லைங்க. சுர்தும்னு சொன்னால் நீங்கள் விசிட் பண்ணும் வரை, சந்திக்கும் வரை இல்லைங்க சுர்தும். மகாபிர்னா கபுரு, கபருக்கு பன்மை மகாபிர். சரியா. கல்லா உங்களுக்கு தெரியும் நேரத்தோடு இடைச்சொற்கொள்ள வாரது கல்லா. எப்போ கல்லான்னு வந்தாலும் அவ்வாறு அல்லடா. முன்னுக்கு சொன்ன விஷயங்கள் இருக்குது, இதில் உங்களுக்கு எந்த வெற்றியும் கிடையாதுன்றத சொல்கிறது தான். முன்னுக்கு உள்ளது சொன்ன விஷயங்கள் அல்ல, இது மறக்கிறது. முன்னுக்குள்ள விஷயம் மறக்கிறது. சௌஃபன் சொன்னால் மிகவும் சீக்கிரத்தில், இது இடைச்சொல் இல்லைங்க. மிகவும் சீக்கிரமாகன்ற சொல். தாளமும் நீங்கள் வந்து அறிஞ்சிருவீங்க, நீங்கள் கண்டுகொள்வீங்க, நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க, நீங்கள் உங்களுக்கு விளங்கும்ன்ற கருத்து. தும்ம பிறகு இது இடைச்சொல். கல்லான்னு சொன்னால் அவ்வாறு அல்ல, இந்த முன்னுக்குள்ளத்தை மறுக்கிறது. சௌஃப சேம் கருத்து, மிகவும் சீக்கிரமாக. தாளமும் அதே கருத்து என்னது, நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. கல்லா திரும்ப அல்லாத சொல்கிறான் கல்லா அவ்வாறு அல்ல இல்லைங்க. லவ் தாளமுன்னு இல்மல் யாக்கீன். தாளமுன்னு சொன்னால் அறிந்து கொள்வீங்க, இல்மல் யாக்கீன்னு சொன்னால் அதாவது இல்முன்னு சொன்னால் அறிவு, யக்கீன்னு சொன்னால் உறுதியாக, அதாவது உறுதியாக நீங்கள் கண்டுருவீங்க. இந்த அர்த்தம் என்ன, உங்களோட ரெண்டு கண்ணாலுமே நீங்கள் கண்டுருவீங்கன்றதான் என்ன அந்த கருத்து வரும். கல்லா லதரவுன்னல் ஜஹீம். லதரவுன்னன்னு சொன்னால் தரவுன்ன. லன்ற வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த வேர்ப்ஸோட ல வந்துன்னு சொன்னால் அது வந்து உறுதிப்படுத்துறதுக்கு வரும். உறுதியாக நிச்சயமாக தரவுன்ன, நிச்சயமாக நீங்கள் தரவுன்னா தரா ரா தரா அதில் வர்றது காண்பீங்க, நீங்கள் காண்பீங்க என்னது ஜஹீம், நரகத்தை காண்பீங்க. இதில் அல்லாஹ் தஆலா இங்கே வந்து நிறைய பயங்கரமான விஷயங்களை சொல்லுறான். சும்மா பிறகு நீங்கள் நேர பார்க்குறது இடைச்சொல்களை கொஞ்சம் யாद வச்சுக்கோங்க. இல்லை தெரியும் உறுதிப்படுத்துறதுக்கு. தரவுன்னு அதே கருத்து காண்பீங்க. ஹா அதை இல்லை ஜஹன்னத்தை நரகத்தை. ஐனல் யக்கீன். ஐன்னு சொன்னால் கண், உறுதின்ற கருத்து. யக்கீன் உறுதியாக நீங்கள் என்ன செய்யணும் காண்பீங்க. சும்மா பிறகு இல்லை உறுதிப்படுத்துறதுக்கு. துஸ் அலுன்ன கேள்வி கேட்கப்படுவீர்கள், உங்கள்கிட்ட கேட்கப்படும் இல்லைங்க. ச அல எஸ் அலு வார சொல்லாது. துஸ் அலுன்ன கேட்கப்படுவீர்கள் என்னது யௌம இதின் அந்த நாளையில், கியாமத் நாளையில். அனின்னாயின் அன்னுன்ற வந்து இடைச்சொல். இந்த அன்னுன்ற சொல்லுக்கு பின்னால் வார சொல் இருக்குது, அந்த சொல்லுக்கு வந்து கசரா வரும். நஈமி சரி கசரா வரும். நயின்னு சொன்னால் என்ன, சோபானங்கள், நியமத்துக்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்களை பற்றி என்ன செய்யப்படும், கேள்வி கேட்கப்படும்ன்றது தான் என்ன கருத்து, இந்த சொற்கள் இடைச்சொல் கருத்து. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம், ஒவ்வொரு வசனமாக நாங்கள் போவோம். அல்ஹாக்கு முத்தகாசுர். அதிகம் தேடுவது உங்களை பராக்காக்கி விட்டது, உங்களை திசை திருப்பி விட்டது. உங்களுக்கு சொல்ல திசை திருப்பி விட்டது, இல்லை பராக்காக்கி விட்டது. உங்களுடைய அதிகமாக தேடுவது, அதிகமாக உழைப்பது, அதிகமாக கௌரவத்தை தேடுவது, அல்லது சொத்துக்களை உழைப்பது, பணத்தை உழைப்பது, இதை என்ன செஞ்சு விட்டது, உங்களை பராக்காக்கி விட்டது. இந்த அர்த்தம் உங்களை திசை திருப்பி விட்டது. எங்களுடைய மெயின் திசை எது, சொர்க்கத்தை போய் சேர்றது
விளங்கிச்சா? ஆனால் மனிதன் உலகத்துக்கு வந்ததும் என்ன நடந்துட்டு சொர்க்கத்தை மறந்துட்டான். என்னது? இந்த உலகத்தை தேடுறதுல மயங்கிட்டான். இந்த உலகத்தை தேடுறதுல மயக்கத்தினால சொர்க்கத்தை மறந்து திசை மாறி விட்டுது. விளங்கிச்சா? இப்போ என்ன நடக்குது மனிதனுக்கு? கியாமத்தினால சொர்க்கத்தை வந்து மறந்து விட்டான். இது வந்து தக்காசோர், அதாவது அதிகம் தேடுவது என்ன ஆகிவிட்டது, உங்களை திசை மாறிவிட்டது. இப்போ இதில் வந்து பாருங்க, அத்தகாசோர் அல்லாஹ் சொல்ற அல்ஹாக்கும் உங்களை திசை திருப்பி விட்டது. தக்காசோர் அதிகமாக உலக சொத்து தேடுவது, பொருள் தேடுவது, தங்கங்கள், வட்டவை நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, இஸ் எ கௌரவம் எல்லாம் என்ன எதுக்கு சேர்ந்தது? இந்த சொத்துக்கு சேர்ந்தது. கௌரவம் என்றாலும் என்ன, பெண்ணுக்கு சொத்து தான் அடங்குது. சொத்துன்னு சொன்னால் என்ன, பெண்ணுக்கு பணம் தான் அடங்குது. எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரே விஷயம் தான். என்னது? இந்த எல்லா உலகத்தினுடைய ஆசை, உலகத்தை அடையணும்ன்ற இந்த ஆசை உங்களை திசை திருப்பி விட்டது. அல்லாஹ் தஆலா வந்து யாரை பார்த்து சொல்றான்? முழு மனித சமுதாயத்தை பார்த்து சொல்றான். அல்ஹாக்கும் உங்களை, யாரு? காஃபிர் மூமின்கள் எல்லாரும், எல்லா மக்களையும் பார்த்து சொல்றான். எந்த அளவுக்கு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொன்னால், கணக்கீடுபடி உலகத்தில் கணக்கீடுபடி இப்போ 100க்கு 1 தப்புன்னு சொன்னால் நல்ல விஷயம், பார்க்குறது கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படி தானே? 100ல் 1 தப்பிட்டான், மற்ற 99 பேரும் அல்லா உலகத்தை தேடுறதுலேயே திசை திரும்பிட்டான் அப்படி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். 100ல் 99 பேர் தான் திசை திரும்பிக்கிறான், ஒருத்தனாவது நல்லா இருக்கிறான். அப்போ கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒருத்தன் தான் நல்லவர். அப்போ எங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், அதையாவது கேட்க நல்லா. ஆனால் இந்த இதில் விளக்கம் என்ன தெரியுமா? 1000ல் 1 தான் நல்லவர், 999 பேர் கெட்டவன். அவ்வளவு பேருமே உலகத்தில் மயக்கத்தில் தான் இருப்பான். ஒருவன் 1000ல் 1 மட்டும்தான் என்ன செய்வான்? அல்லாஹ்க்காக வாழும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க பாருங்க. புகாரில் வருகின்றது, ஹதீஸ் நம்பர் வந்து 6530. முஸ்லீமில் அதே மாதிரி வருகின்றது. முஸ்லீமில் வந்து அதாவது 222வது வந்து பாசுன்னார், நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடத்தில் 222வது ஹதீஸில் வருது. விளங்கிதான்? இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். என்னென்னு சொன்னால், எங்களுடைய நிலைமை என்ன? இந்த ஹதீஸை நான் சொன்னது பூர்வம் நீங்கள் விளங்கணும். நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நாங்கள் வந்து எந்த நிலைமையில் இருக்கிறோம், அதை நாங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லுவோன்றாங்க, யா ஆதம், ஏ ஆதமே, அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான் ஆதம், யா ஆதம், ஏ ஆதமே பயக்கூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, லப்பைக வஸஅதைக வல் கைரு ஃபீ யதைக. நான் வந்து ஹாதிராகிவிட்டேன், நான் வந்து சமூகம் அளிச்சு விட்டேன், எல்லா கைரும் உன்னுடைய கையில் தான் இருக்குது. உன்னுடைய 2 கையில் என்ன, எல்லா கைரும் இருக்குது. அப்படின்னா என்ன நலவுன்னு சொன்னால, நீ நாடினா தான் எல்லாம் உன்னுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது, எங்கள்கிட்ட ஒரு இதுவும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் தஆலா சமூகம் அளிச்சு சொல்கிறேன், நான் ரெடி, என்ன தயாரில்லை, நீ என்ன சொல்ல போகிறாய்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. விளைங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அஹ்ரிஜ் மின் ஸுர்ரிய்யதிக பஅஸன் இலன்னார். உன்னுடைய பிள்ளைகளில் ஒரு குரூப்பை வந்து நரகத்துக்கு வெளியாக்கு. உன்னுடைய பிள்ளைகளில் ஒரு சமூகத்தை என்ன செய், நரகத்துக்கு வெளியாக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சொன்ன நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அப்பமா பாத்துன்னார், நரகத்தினுடைய பங்கு எந்த அளவு, எந்த அளவு பங்கை நான் வந்து என்னுடைய பிள்ளைகளை வெளியாகணும். எல்லாருமே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட பிள்ளைகள் தானே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட பிள்ளைகளில் ஒரு பங்கை வந்து நரகத்துக்கு கொடுன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அல்லாஹ் தஆலா கேட்குறாங்க, அல்லாஹ்வே அந்த பங்கு வந்து எவ்வளோ பெருசு, எப்படி எவ்வளோ வெளியாகிறேன், 100ல் 50 பேர் வெளியாகவா, இல்லை 100ல் 2 பேர், எவ்வளோ வெளியாகணும் நான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கால மின்குல்லி அல்ஃபி திஸ்இம் மிஅத்தின் வ திஸ்அத்தி வ திஸ்ஈன். 1999 பேரை நரகத்துக்கு வெளியாக்குது. 1999 பேர், 999 பீப்புள் நரகத்துக்கு வெளியாக்குது. மற்ற ஒருவர் மனுதான், 1000ல் ஒருவர் மனுதான் சொர்க்கத்துக்கு தகுதியானவர். இது வந்து எங்கே வருது? புகாரி முஸ்லீம். புகாரி முஸ்லீம் தான் நான் சொல்கிறேன். நான் எல்லா கிரந்தத்துலேயும் வரும். புகாரி முஸ்லீமில் வந்தேன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த எல்லா கிரந்தத்துலையும் அழிஞ்சிடும். நரகத்துக்கு வெளியாக்குனா நரகத்துக்கு அனுப்புறது, நரகத்துக்கு தேவையான ஆட்களை கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், நீ உன்னோட பிள்ளையில இருந்து நரகத்துக்கு அனுப்பு, இந்த மக்களை கொஞ்சம் பேர் அனுப்பு. அது அந்த அந்த வீசா சாரம் என்ன? 1999 பேர். நரகத்துக்கு 999 பேர் போனால் யார் மிச்சம்?
ஒருவன் தான் மிச்சம். உலகத்தில் வந்து 1,00,000 பேர் இருந்தேன்னு சொன்னால் 10 பேர் தான் சுருக்கம். கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 பில்லியன் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் சும்மா அப்படி கூட்டிக்கு கழிச்சு பார்த்தோன்னா 10,000 பேர் தான் சுருக்கம் போவான். மற்ற அவ்வளோ பேர் நான் 7 பில்லியனில் வந்து குவார்ட்டர் ஆஃப் 2 something பில்லியன் வந்து முஸ்லீம்கள். விளங்குங்க, அப்படிதான் 1.5 something பில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போகிற தகுதியானவங்க ஜஸ்ட் 10,000 தான். மற்றவங்க எல்லாம் நரகத்துக்கு போகிறவங்களா தான் இருப்பாங்க. இந்த ஹதீஸ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட காலத்திலிருந்து கடைசி நாள் வரை உள்ள கணக்கீடு. விளங்குச்சா? இன்றைக்குள்ள கணக்கீட்டில் அவ்வளோ பேருமே நரகம் அப்படி இல்லை. மொத்த கணக்கீட்டில் தான் அல்லாஹ் சொல்கிறான், மொத்த படைப்பில் இவ்வளோ பேரை நரகத்துக்கு அனுப்பு, இவ்வளோ பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பு. அல்லாஹ்வுடைய கணக்கு படி. விளங்குதா? இது வந்து புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். உலகத்தில் வந்து பில்லியன் சரி, எத்தனை பில்லியன் சரி அல்லாஹ் தான் அறிவா. இந்த காலத்தில் மக்கள் மிச்சமாக இருந்தாங்க, இந்த காலத்தில் மக்கள் குறை இருந்திருப்பாங்க. விளங்குதா? எந்த அடிப்படையிலையோ நிறைய பேர் என்ன செய்வாங்க, நரகத்துக்கு வந்து 999 பேர் போவாங்க, ஒருத்தர் தான் சொர்க்கம் போவாங்க. விளங்குதா? அப்போ நாங்கள் இப்போ யோசிக்கணும், எங்கட நிலைமை என்ன? இந்த ஒருத்தர் சொர்க்கம் போகிறதுங்கிறது அவங்க இப்படி கேள்வி கணக்கு இல்லாமல் போவாங்கன்னு. அவன் நரகலாம் போய்த்தான் வருவான். அவனும் விளங்குதா? அவன் மட்டும் தகுதி சொர்க்கம் போகிறதுக்கு. மற்ற 999 எப்போதுமே நரகத்துக்கு போகிறவங்க அவன் நரகத்துக்கு தான் போவான். இவங்க தான் தகுதியான, அந்த தகுதியான அளவுக்கு வருவாங்க. தகுதி அவங்களை அடையலாம். தகுதி அடையலை. நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய தகுதி அடையலை. இல்லைங்களா? இந்த ஒருவர் மட்டும் தான் அடங்கியிருக்கிறார். இல்லைங்களா? எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுடைய நிலைமையில் என்ன, நாங்கள் அதுக்கு ரெடியா? நாங்களும் யோசிக்கிறோம் தான். நாங்கள் களிமா சொல்லியிருக்கிறோம், தொழுகிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், கஷ்டப்படுறோம். என்ன தெரியும்? அல்லாஹ் அதை சொல்கிறானே, அல்லாஹ்க்கு முத்த காத்துறவங்க எல்லாருமே இந்த உலகம் வந்து பராக்காக்கிட்டு என்ன நோக்கத்துக்கு நான் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினோம் நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுக்கு இப்போ இந்த உலகத்தை தான் தேவைப்படுதே தவிர கியாமத் நாளை பார்த்து உங்களுக்கு இப்போ கவலை கிடையாது. மறந்துட்டு, அட்டியோட மறந்துட்டு அப்படின்னு அல்லாவே எங்களுக்கு சொல்கிறான். பொதுவான நேரம் சொல்கிறாங்க. நரகம் வந்து வெறிச்சோடி கிடக்குன்னு நான் ஒரு அதிசு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி நரகம் வெறிச்சோடி கிடக்குன்னு? வெறிச்சோடி கிடக்குன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் இருப்பாங்க ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு அதிசு. இல்லை, நரகத்துக்கு போகிற ஆட்கள் வந்து சொர்க்கத்துக்கு போகிற ஆட்களை விட மாஸ்க் வந்து நிறையா இருக்கும், ஆனால் வெறிச்சோடி நரகம் அப்படின்னு சொல்லி சவுதியில் வந்து நரகத்தில் வந்து ஆளுக்கு போதாமல் நரகம் கேட்கும். நரகம் பசி வந்து அல்லா தாலாட்ட கேட்கும், எனக்கு போதா, எனக்கு ஒரு படைப்பை படைச்சா ஒரு பசி, ஒரு படைப்புக்கு ஒரு பசி இருக்குன்னு, நரகத்துக்கு ஒரு பசி இருக்குமே, அந்த பசிக்கு கேட்கும். அது அல்லா தாலா கருங்கலை போடுவான். நரகத்துக்கு மனிதனை போட்டு 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 கருங்கலை போடுவான். அல்லா தாலா நரகத்துக்கு போட்டு சாப்பாடாக கொடுப்பாங்க. நரகத்துக்கு எவ்வளோ நரகத்துக்கு கொடுத்தாலும் நரகத்துக்கு போதாது. அப்போ அவர் சொன்னவர் நரகத்துக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதான்ற அளவுக்கு இதே கொடுக்குற அளவு போதாது. அப்படி தான் இருக்குமே தவிர ஹதீஸ் இது வந்து புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். எனவே இந்த ஹதீஸ்ல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் கிட்ட நீங்கள் உன்னுடைய சந்ததிகளில் கொஞ்சம் பேரை வந்து நரகத்துக்கு அனுப்புன்னு சொல்கிறாங்க. அது எந்த கான்டாக்ட் எப்படி எந்த நரகத்துக்கு அனுப்புன்னு சொல்கிறேன்னா நரகத்துக்குரிய பங்கை கொடுத்துருன்றது. நரகத்துக்கு ஒரு பங்கு இருக்குன்னு தானே. மனிதனை படைத்தா சொர்க்கத்துக்கு ஒரு பங்கு உண்டு, நரகத்துக்கு ஒரு பங்கு உண்டு இருக்கும். மேலே நரகத்துக்கு பங்கு ஒன்று இருக்கும்னு சொல்லி சொன்னால் இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன தெரியும் நரகத்தினுடைய பங்கு எத்தனை, சொர்க்கத்தினுடைய பங்கு எத்தனைன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் அதாவது இது வந்து என்ன, அல்லாஹ் மனிதனுக்கு காட்டுறதுக்கு ஒரு முறையாக சொல்லி காட்டுறான், இப்படியே ஒன்று இருக்குன்றத. அப்போ அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்ன பதிலாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி அவங்க சொல்லல. என்ன இது யார் சொல்கிறீங்க? அல்லாஹ் தஆலா தான் பதில் சொல்கிறான். என்னது 999 பேரை செஞ்சிரு வெளியாக்கி நரகத்துக்கு அனுப்பு. அதை சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இந்த கடைசி மனிதன் வரை உள்ள கணக்கீடு இது விளங்குதா? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மனிதர்கள் அதிகமான முஸ்லீம்கள் சொர்க்கம் நிச்சயமாக போவாங்க. இப்போ இல்லைன்னு சொல்ல வரல. அல்லாஹ்வுடைய கணக்கீடு படி எங்களுக்கு தெரியாது எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ் உலகத்தில் படைத்தாங்க. ஜாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்தாவே அது பெரிய விளங்குதா? அது பெரிய ஒரு கணக்கு கூட்டம் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது.
பட் ஸ்டில் நாங்கள் யோசிக்க வேண்டியது வந்து என்னன்னு சொன்னால் 1001 தானே. இப்போ அதனால நாங்கள் என்ன செய்யணும், உள்ளத்தில் கொஞ்சம் எங்களை உள்ளங்களில் பதிய வைக்கணும். அந்த ஒன்று நானும் இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் மாட்டிடுவோம். நான் அந்த ஒன்று நானும் இருக்கணும் இல்லைங்களா, அது காணாமல் வச்சுக்கணும். அப்போ நாங்கள் இந்த உள்ளத்தோடு வந்து மிச்சம் அளவுக்கு மிச்சம் இந்த தாண்டக்கூடாது, மூழ்கிடக்கூடாது. உலகத்தில் நாங்கள் அதிகமாக என்ன செஞ்சுக்கிறோம், மூழ்கி விடுன்றோம் இல்லைங்களா. இந்த மூழ்கள்னால தான் எங்களுக்கு பெரிய அல்லா தர எங்கள்கிட்ட என்னத்தை கேட்குறான், ஏதாவது கேட்குறானா எங்கள்கிட்ட மிச்சம் கேட்குறானா, ஒன்றும் இல்லை. 5 நேரம் சரியாக தொழுதுட்டோம்டா, சில முக்கியமான கடமைகளை செஞ்சுட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான், பேர் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மூழ்கிற எங்கள்கிட்ட இந்த மூழ்கிக்குதே எங்களுடைய இந்த இந்த மறதி எந்த அளவுக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த தொழுவ டைம் கூட எங்களுக்கு விளங்குதில்லை. தொழுவ வந்தாலும் எங்களுக்கு விளங்குதில்லை. எங்களுக்கு பள்ளிக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, பெரிய ஒரு சுமையாக இருக்குது. அப்போ நாங்களும் என்ன சொல்கிறோம், நாங்களும் தன்னைத்தான் நாங்கள் யோசிச்சு கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் யோசிக்கணும், நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் சொர்க்கம் தான் போவேன், நம்பிக்கை நமக்கு இருக்க தான் வேணும், சொர்க்கம் தான் நான் போவேன். ஆனால் அதுக்கு நாங்கள் ரெடியாகவும் வேணும். நாம் சொல்லிக்கொண்டு மட்டும் வாயால் மட்டும் சொல்லிக்கொண்டு இருந்துடக்கூடாது, சொர்க்கம் தான் போவேன்னு சொல்லி. நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் சொர்க்கம் தான் போவோம். ஆனால் குறைஞ்சது அதுக்கு ஒரு சின்ன ஒரு முயற்சியாக இருக்கும். ஒரு நாளில் 24 hours இருந்தால் அந்த 24 hours ஒரு சின்ன ஒரு பங்கையாவது நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும், அந்த முயற்சிக்கு நாங்கள் இருக்கணும். சின்ன ஒரு பங்காகும், சின்ன ஒரு பங்கு. 24 hours அல்லாத்தால சொல்லலை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, பள்ளிக்குள்ளே குந்தி கொண்டு சிக்கிறேன் செஞ்சு கொண்டு தொழுது கொண்டு இருங்கிறது அல்லாத்தால எங்களுக்கு சொல்லலை. ஒரு சின்ன ஒரு டைமில் அல்லாவை யாரும் உண்டாருன்றது தான் அல்லாத்தால சொல்கிறேன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஹதீஸெல்லாம் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. ஒரு முறை நான் இந்த ஹதீஸை வாய்ச்சது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு மறந்து போயிடுது எந்த கிடந்த, நான் உலகம் நேரத்தில் சொல்லியிருப்பேன் இல்லை ஹதீஸை, ஆனால் எனக்கே மறந்து கிடந்த எதில் வருதுன்னு சரி. இதை பார்க்குற நேரம் தான் எனக்கு விளங்கி, ஓஹோ இது புகாரி முஸ்லீம்லையா வருது அப்படின்னு நாங்களை கேட்குறதுக்கு இனி ஒன்றும் கிடையாது. புகாரில் முஸ்லீமில் வரும்னு சொன்னால் நாங்களை கேட்குறதுக்கு அங்கே ஒரு கேள்வி வந்து என்ன செய்யாது கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். என்னன்னு சொன்னால் இந்த தக்காதுர் இருக்குது, அல்ஹாக்கு முத்தகாதுர். அல்லாத்துல என்ன செய்யறோம், உங்கள் எல்லா உங்களில் அதிகமானவர்களை நீங்கள் வந்து என்ன செஞ்சு விட்டது, இந்த தக்காதுர் அதிகம், இந்த உலகத்தை தேடுவதில் அதிகமாக தேடுவது பராக்காக்கி விட்டது, உங்களை திசை திருப்பி விட்டது. அப்போ இது வந்து அல்லாஹ்தாலா சொல்கிறது வந்து உண்மைதான். ஒரு 1001ன்றது நீ கணக்கே இல்லையே, 101 சொன்னாவே நாங்கள் யோசிக்கிறோம் என்னப்பா இது ஒரு கணக்காண்டு. அப்போ 1001 அப்போ அல்லாஹ்தாலா சொல்கிறது சரிதான். உங்கள் எல்லாருமே வந்து இந்த உலகம் பராக்காக்கின்னு சொல்கிறது இல்லை, சந்தேகமே கிடையாது, சரிதான். அல்லாஹ்தாலா சரியாக தான் அது சொல்கிறோம். ஏன் காரணம், 999 பேர் நரகத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு இதோண்ட அல்லாஹ்தாலா வந்து அப்படியான ஒரு நிலைமையை வந்து வச்சுருக்கான்றான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் வந்து தக்காத்தோர் இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். இந்த தக்காத்தோர் இருக்குன்றது இது வந்து பொருளை குறிக்கும். சல்லியாக இருந்தாலும் சரி, கௌரவங்களாக இருந்தாலும் சரி, கௌரவத்துக்காக நாங்கள் வந்து முயற்சி எடுக்கிறது, தன்னுடைய குடும்பத்தினுடைய வளத்துக்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறது. உதாரணமாக எனக்கு பின்னால் பெரிய பாடி கார்ட்ஸ் இருக்கணும், நான் பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறது, முயற்சி எடுக்கிறது. அப்போ அவன் என்ன செய்வான், பல செலவழிப்பான், அவன் ஆள் தேடுவான், ஆள் பலம். இப்படி இது ஒரு கௌரவத்துக்கு ஒரு கௌரவமான ஒரு விஷயம் உண்டு. இப்படியான விஷயங்களாக இருந்தாலும் இந்த தக்காத்துக்குள்ள, அதாவது இந்த உலகத்துக்குள்ள ஆசை உணவு வரக்கூடிய விஷயங்கள். அதே போல் வந்து இது வந்து என்ன செய்யும், அறிவாக இருந்தாலும் சரி தக்காத்தோர் இந்த விஷயத்துக்குள்ளே வந்துடும். சிலவங்க நாங்கள் என்ன செய்வோம், படிக்கிறோம், படித்து கொண்டே போய் கொண்டு இருப்போம். படித்து கொண்டே போவோம். வந்து நோக்கம் எல்லாம் வந்து உலகத்தையே படிக்கிறது மட்டும்தான். ஒன்லி உலகத்தை மட்டுமே படித்து கொண்டு போவோம். அதே போல் இந்த உலகத்தில் படிக்கிற படிப்பினால மார்க்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் மறந்துடுவோம். இந்த படிப்பினால் இப்படி போகக்கூடிய மக்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயம் இந்த விஷயம் தக்காசோர். ஏன் அவனுடைய நோக்கம் என்ன, பிஏ செய்வான், பிஏ செஞ்சோன்னா யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் எம்ஏ செஞ்சேன்னா கொஞ்சம் இன்னொரு $20 கூட்டிடுவான். இன்னொரு எம்ஏலேருந்து கொஞ்சம் பிஹெச்டி செஞ்சால் டக்கு இன்னொரு $20. நோக்கம் வந்து என்னது, பேக் எல்லாம் வந்து என்னத்துக்கு நடக்குது, எல்லாமே இந்த பணத்துக்கு தான் வருது. படிக்கிறது கூடாதுன்னு சொல்கிறதா இல்லை, படிக்க தான் வேணும், நல்லா படிக்க தான் வேணும். ஆனால் அந்த படிப்பு என்ன செஞ்சிடப்படாது, இந்த தக்காத்து இந்த உலகத்தை மறக்கிற ஒரு வழியை உண்டாக்கிடக்கூடாது, இந்த கியாமத்தினால மறக்கிற ஒரு வழியை உண்டாக்கிடக்கூடாது. அப்படியான ஒரு நிலைமைக்கு தன்னை வந்து புஷ் பண்ணிடக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இஸ்லாமிய படிப்பும் கூட அந்த இடத்துல படிக்கணும். இப்போ இஸ்லாமிய படிப்புக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இடம் என்ன,
எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயான டைம் இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம், டைம் ஃப்ரீயாக இருந்தால் கொடுப்போம். சில நேரத்துக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், இன்றைக்கு நான் கஷ்டமாக தான் இருக்குது, என்னது குடும்பத்துக்கும் கொடுக்கணுமே டைம், 5 நாள் வேலை செய்கிறேன், வெளியிலேருந்து 5 காட்டும் போகிறேன் 5 நாள், சில நேரத்தில் வேலை செய்கிறேன், கஷ்டமாக இருக்குது, அப்போ வேலை செய்கிறேன். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது. அப்போ குடும்பத்துக்கு கொடுக்கணும், குடும்பத்தோட பிள்ளைகளோடையும் கொஞ்சம் இருக்கணும். நான் அப்போ நீங்கள் கொஞ்சம் இப்படி செல்கிறீங்க, எப்படி அப்பா இது ஒரு வாரது, இந்த பயானங்கள்லாம் எப்படி வாரது, இப்படி நாங்கள் என்ன செய்யணும், என்ன எங்களுக்கு ஒரு ஃப்ரீ வந்தால், அந்த ஃப்ரீயாக இருந்தால் 100% கிளியர் ஆகிட்டா, சார் இன்றைக்கு ஃப்ரீயாக நான் இன்றைக்கு வாரேன். நாங்கள் இஸ்லாத்துக்கு கொடுக்குற இடம் என்ன, கழிவான டைமை மட்டும்தான் இஸ்லாத்துக்கு கொடுக்குறோம். கழிவுப்பட்ட டைம், கழிவு எங்களுக்கு அந்த டைமுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. இனி ஒன்றுமே இல்லை, 4 பேர் போய் சந்திச்சு வரணும், போனால் ஒரு 4 பேர் சந்திக்கலாம், ஒரு கதையோடு போடலாம், ஒரு இப்படி இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அப்போ இஸ்லாத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எங்களுடைய லெவல். அதே இடத்துல அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளையில அந்தியாகாடு அதே படிப்புக்கு தான் கொடுக்குறீங்க. பிள்ளைகளை வற்புறுத்துறீங்க, படி வெள்ளையில அந்தியாகாடு படின்னு சொல்லி 10 மணியாகவும் பிள்ளைய படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் யாரும் நாங்கள் பார்க்குறது இல்லை. குர்ஆன் ஓதினானா, இஸ்லாத்தில் 4 விஷயத்தை படித்தானா, எப்பயாவது எங்களோட பிள்ளைகள் நாங்கள் முயற்சி எடுத்துருக்கிறோமா, ஒரு சின்ன ஒரு டைம் எடுத்து பிள்ளைகள் இஸ்லாம் படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எப்பயாவது ஒரு நாள் மிஸ் ஆகாமல் பிள்ளைகள் உலக படிப்பு படிக்காத நாள் இஸ்லாத்துக்கு நாங்கள் எந்த அளவு இடம் கொடுத்துக்கிறோம்? இது எங்களுடைய இடம் இதுதான். இப்படி இருக்கிறதுனால தான் அல்ஹாக்கு முத்தகாசுர், இந்த தக்காசுர் அதிகம் இந்த உழைக்கிறது இருக்குது, அதிகம் இந்த உலாம் வாழ்றது இருக்கிறது உங்களை பராக்காக்கி விட்டது, உங்கள் எல்லாரையும் பராக்காக்கி விட்டது. இது உண்மை, இதில் சந்தேகமே கிடையாது. இது முஸ்லிம்களாக இருக்கலாம், காஃபிர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லாருமே இதுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், படிக்க வாடம்பு செல்றதுல நிச்சயமாக எங்கள் ஆட்கள் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், படித்து நல்ல பெரிய அறிவாளர்கள் ஆகணும். உலகத்தில் நாங்கள் தான் முஸ்லீம்கள் தான் படித்து காட்டணுன்றதை நாங்கள் காட்ட தான் வேணும். எங்களுடைய அறிவை நாங்கள் முன்னும் காட்ட தான் வேணும். அதே இடத்துல இஸ்லாத்துலேயும் நாங்கள் என்ன செய்யணும், ஒரு டாக்டர் ஒன்று வரப்போ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லெக்சர் ஒன்றிங்க, நான் எங்கள் டாக்டர் தான் பேசுகிறாரு, உங்களுக்கு தெரியுமா? எங்கள் டாக்டர் ஒரு லெக்சர் ஒன்று கொடுக்குறாரு, என்ன இஸ்லாமிய லெக்சர், கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட டாக்டர் மாதிரி யாராவது இருக்கிறாங்களா இஸ்லாமிய லெக்சர் கொடுக்குறோங்க? எங்கள்ட இன்ஜினியர் மாதிரி யார் சார் இருக்கிறாங்களா இஸ்லாமிய லெக்சர் கொடுக்குறோங்க? காரணம் என்ன? எந்த பக்கத்துக்கு தாழ்றாங்களோ அந்த பக்கத்திலே மூள் அடிக்கப்பட்டுடுறாங்க, இஸ்லாத்தை மறந்துடுறாங்க. அந்த நேரத்தை அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, அந்த நிலைமைக்கு எந்த அளவு யூரோப்பிய கண்ட்ரியுடைய நிலைமைக்கு அவங்க அப்படியே மறந்துடுறாங்க. இஸ்லாம் சரி கொஞ்சம் அது ஒரு சைட், இந்த கல்ச்சைக்கு அது சம்பந்தமாகாது, இந்த கல்ச்சையோட சேர்ந்து போகாது, அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. என்ன காரணம்? நாங்கள் இந்த உலகம் தேடினது கடைசிக்கு இந்த கல்ச்சைக்கே எங்கட இஸ்லாம் சரி வராது. நாங்கள் கேட்டிருக்கிறோம், நீங்களாம் கேட்டிருப்பீங்க, நீங்கள் உடக்காத ஆளை எங்கட முஸ்லீம்கள் பேசுறது கேட்டிருப்பீங்க. இந்த கல்ச்சரோட இப்படியப்பா இதெல்லாம் நாங்கள் கஷ்டம், ஏன்னா இந்த கல்ச்சர் ஒத்து வராதானே, இதோட சேர்ந்து போகாது, எப்படி நாங்கள் இதாகிறது, அந்த அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக இந்த விஷயத்தில் இருக்கணும். அப்போ 1000ல் ஒவ்வொன்றாவது எல்லாருக்கும் தெரியுதான், நான் தெரிஞ்சுக்கணுங்கிறத கேட்குறேன். அது சாதாரணமாக ஒரு முஸ்லீம்னு ஒருத்தர் சொல்லி எடுத்துக்கிட்டா களிமா சொல்கிறாங்க, கடமையில் 5 கடமை செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க, பணம் இருந்தால் அஜீவ் போகிறாங்க. அது இல்லாமல் வாழ்க்கை முறையில் ஒரு ட்ரூ முஸ்லீம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீ சொல்கிறீங்க இஸ்லாமிய எஜுகேஷன் படிக்கணும்னு சொல்கிறீங்க. இஸ்லாமிய எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சிலபஸ், ஒரு புக்கோ அதுவோ இதுவோ இதுதான் நீங்கள் படித்தா நீங்கள் இஸ்லாமிய எஜுகேஷன் படித்தா நினைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கா? எத்தனை பேரும் இந்த மாதிரி இமாம்கள் நிறைய ஹதீஸ் சொல்கிறாங்க, போய் கேட்குறோம் வைக்கிறோம். இப்போ இதெல்லாம் பிட்டாக இருக்க ஒழிஞ்சு ஃபண்டமெண்டலாக ஒரு பூர்வாங்கமாக இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒரு சிலபஸ், செகண்ட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ், தேர்ட் சிலபஸ் மாதிரி அப்படி ஏதாவது இருக்கா ஒரு பூர்வாங்கமாக முழுமையாக வர்றதுக்கு? பாருங்க, உங்களோட கேள்வி என்னென்னா, இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் படிங்கன்னு சொன்னதில் இஸ்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு சொன்னேன் நான், அப்படி தானே? கேள்வி என்னென்னு சொன்னால் இஸ்லாம் படிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இஸ்லாம் நாங்கள் இப்போ ஒரு சாதாரண ஒரு வயசில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசு 60 வயசு. இப்போ மதுரசாக்கள்லாம் படித்து போய் படிக்கிற அளவுக்கு எங்களோட டைம் இந்த டைம். அப்போ இந்த மதுரசாக்கள்லாம் போய் படிக்கிற டைம் எங்களுக்கு இல்லை. அப்போ இந்த டைமில் எங்களுக்கும் ஒரு சிலபஸ் ஒன்று இருக்கணுமே, எங்களுக்கு ஒரு புக் ஒன்று, எந்த புக்கை படித்தா எங்களுக்கு விளங்கலாம், எப்படி எங்களுக்கு படிக்கலாம், எந்த மாதிரி படித்தா எங்களுக்கு இதில் முன்னேறலாம்ன்றது நான் நீங்கள் உங்களுக்கு படிங்கன்னு சொல்கிறது இருக்குது. இது மதரசாவில் உங்களுக்கு போய் படிக்க சொல்லல,
இது வந்து மதரசால உங்களுக்கு போய் படிக்க சொல்லலை. இது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் குர்ஆனை பிரட்டி நீங்களா படிக்க முயற்சி எடுத்தீங்களா? புகாரியை பிரட்டினீங்களா? முஸ்லீமை பிரட்டினீங்களா? அபூதாவுதை பிரட்டினீங்களா? ஹதீஸ் கிரந்தங்களை பிரட்டி பார்த்தீங்களா? குர்ஆனை பிரட்டி பார்த்தீங்களா? இதான் படிங்கன்னு சொல்கிறது. எந்த பள்ளியிலையும் புகாரி முஸ்லீம்னு நான்லாம் பார்த்தது கிடையாது. ஒரு அமல் புக் இருக்கு பாருங்க, பெரும்பாலும் வைக்கிறாங்க. வழியை தவற விட்டது யார்? இமாம்கள் தான் பொறுப்பு நான் சொல்லுவேன். நிச்சயமாக இமாம்கள் பொறுப்பு தான், இல்லைன்றது இல்லை. இமாம்கள் நான் ஒன்று சொல்ல வரல, உலமாக்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி. நிச்சயமாக உலமாக்கள் பொறுப்பு தான். உலமாக்கள் பொறுப்புன்னு சொல்லி நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் என்னறாம் போகணும்? உலமாக்கள் பொறுப்புன்னு சொல்லி நாங்கள் நேரம் போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்படித்தானே? அப்போ உலமாக்கள் அவங்களோட வேலையை சரியாக செய்யாட்டி அல்லாஹ்ல கேட்பான். ஆனால் பொதுமானான நாங்களும் சரியான வேலையை செய்யாட்டி அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கேட்க தான் போகிறோம். அதனால நாங்கள் உலமாக்கள் மீது வந்து தப்பை போடுறதை விட நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் பார்க்கணும் என்னது, அடே நான் இதுக்கு என்ன முயற்சி எடுத்தேன். மொஸ்கலை பார்ப்பீங்க, தாலிம் குருவான இந்த தாலிம் சொல்லி அது இதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, புக்ஸில் வச்சுருப்பாங்க. விளங்கிட்டா? நீங்கள் இதை படித்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாது, நேரான உங்களுக்கு ஹதீஸோ குர்ஆனோ உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நேராக அல்லாஹ் தஆலா குர்ஆன் இறக்கி வச்சுருக்கான் தானே. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டா? இந்த குர்ஆனில் நேராக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இறக்கி வச்சுருக்கிறான். உங்களோட பாசையில் டிரான்ஸ்லேட் இல்லையா உங்களுக்கு? அதுவும் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கிது, டவுன்லோட் பண்ணிடலாம். புகாரி முஸ்லீம் உங்களுக்கு தேவையா? ஆன்லைன் போங்க, ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடலாம். ரியாது சாலியில் எத்தனையோ கிரந்தங்கள் இன்றைக்கு வந்து எழுதி போட்டு தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் தான் எல்லாமே, எல்லாம் ஆல்மோஸ்ட் இங்கிலீஷில் எல்லா மாதிரி இருக்குது, தமிழில் இருக்குது. புகாரி முஸ்லீமா அபூதாவுது எல்லாம் திருமதி எல்லாம் இப்போ டிரான்ஸ்லேட் வந்து கொண்டு இருக்குது, தமிழில் எல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா நாங்கள் போய் இது என்ன பேச போகிறோம்? அந்த அல்லாஹ் என்ன விஷயம்னா, ஒரு சயின்ஸ் புக்கை உங்களோட டக்குன்னு கொடுத்து, ஒரு கெமிஸ்ட்ரி புக்கை கொடுத்து நீங்களே படித்து தெரிஞ்சுங்க அப்படின்னா முடியவே முடியாது. அது மாதிரி தான் இப்போ இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு யாருக்குமே தெரியாது, யாரும் படிக்கலை. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்க. ஆனால் ஒரு சூறாவுக்கு வந்து 2 மணி நேரம் எடுக்கிறீங்க. நாங்கள் எப்படி அந்த ஃபுல் புக்கையும் படிக்கிறதே பாருங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் ஹதீஸ் கிரந்தங்களை பெறட்டினீங்கன்னா, புகாரியை பெறட்டினீங்கன்னா, இது புகாரி உள்ள ஹதீஸ் என்னது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யகூல் யௌமல் கியாமத் நாள் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பான். கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இது கேள்வி கேட்பாங்க. அந்த நேரத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, இதுலேருந்து 999 பேர் வெளியாகு, அவங்க எல்லாரும் நரகத்துக்கு அனுப்புவான். இதை நீங்கள் படித்தவங்களுக்கு விளங்காதான்? நாங்கள் நினைக்கிறோம் வந்து எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் விளங்காதது காரணம் உலமாக்கள் உங்களுடைய உள்ளங்களில் போட்ட அறிவு. எங்களோட உலமாக்கள் பொதுமானுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் தொடுறதுக்கு அனுமதி கொடுக்காத ஒரு கட்டளை எங்களோட உலமாக்கள் தான் சொல்கிறாங்க. பொதுமான் வந்து குர்ஆனை ஹதீஸையும் படிக்கிறதுக்கு தகுதி கிடையாதுங்க. இல்லைங்களா? சொல்கிற உலமாக்களுக்கு தான் முதலாவது தகுதி இல்லை. ஏன்? அவன் குர்ஆனை விளங்கலை. குர்ஆனை விளங்கி இருந்தால் ஒரு போதும் அவன் என்ன செய்ய மாட்டான், இந்த மாதிரி பேச்சு பேச மாட்டான். இதனால தான் வந்து நாங்கள் விளங்கணும் என்னது, எங்கட உலமாக்கள் சொல்கிறாங்களா, அப்படிப்பட்ட உலமாக்கள் கிட்ட நீங்கள் போகவும் மாட்டோம். ஏன் காரணம்? அவனுக்கு முதலாவது அவனுக்கு பேசிக் குர்ஆனுடைய பேசிக் தெரியாமல் இருக்குது. ஏன்? என்ன பேசிக்? குர்ஆன் இறக்கப்பட்டது யாருக்கு? உலமாக்களுக்கா? சாதாரண பொதுமானது தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. பிலால் ரலியல்லாஹு தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அடிமையாக இருந்த மனிதர் அவங்களுக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அவங்க தான் எங்களுக்கு விளக்கத்தை தந்துருக்குறாங்க. அப்படி அவங்க விளங்கின விளக்கத்தை வந்து எங்களுக்கு விளங்கலான்னு சொன்னால் நாங்கள் இன்னும் வந்து உலமாக்களுக்கு நாங்கள் இந்த தப்புன்னு சொல்கிறதோ இதில் வந்து எந்த பிரயோஜனம் வந்து எங்களுக்கு செய்ய மாட்டாது, எந்த பிரயோஜனம் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? முயற்சி இருக்கோம், நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம். முயற்சி இருக்கணும் என்னென்னு சொன்னால், நாங்களாக வந்து படிக்கிறதுக்கு முயற்சி இருக்கோம். அந்த படிப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்க இல்லையா, நல்ல உலமாக்களை குர்ஆன் ஹதீஸ் படி விளக்கம் தரக்கூடிய உலமாக்களை அணுகி அந்த விளக்கத்தை விளங்க பாருங்கள். ஒரு ஆள்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அவர் வந்து சும்மா கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். சில நேரத்து சொல்வார், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அவங்க சொன்னாங்க யார்? அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க யார்? இவங்க. அப்போ அவங்க விளங்கிக்கோங்க. அது அவங்க இவங்களை விட்டு போட்டு அவரே விட்டுருங்க. அவர் என்ன, அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது தானே, விட்டுருங்க அவரை. அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவை? அல்லாஹ் சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்கிறவங்கள பாருங்கள், புடிங்க, கேளுங்க, இதுக்கு விளக்கம் என்ன?
அவரும் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க? உங்களை நான் நம்பி வந்தேன், அல்லாஹ் சொல்லுவான் இல்லை நபி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க தான் வந்தேன். நீங்களும் அவங்க சொன்னாங்கன்றீங்களே, 7 மணி நேரம் நபி சொன்னான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சத்தமெல்லாம் என்னை விட்டுருங்க. அப்படியான ஆட்களை பிடிங்க, விளங்குங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு மார்க்கம் விளங்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து தப்புட்டீங்கன்னு சொன்னால் குர்ஆன் ஆயத்திலே வருது. நம்ம தகுதிக்கு நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும். என்ன லைக் அட்லீஸ்ட் நம்ம அட்லீஸ்ட் அதாவது குரானை இல்ம கற்றுக்கிறதுனா அட்லீஸ்ட் ஓதையாவது நம்ம கற்றுக்கிறோங்க, இல்லை அதோட அர்த்தத்தையாவது கற்றுக்கிறோங்க, இல்லை ஏதாவது நம்மளோட முயற்சி அளவுக்கு குரானில் ஏதாவது நிறைய பேர் இருக்கிறோம், குரான் வந்து தெரியாத எவ்வளவோ இருக்கிறோம், குரான் வந்து அதுக்கு அர்த்தம் தெரியாத எவ்வளோ. அதாவது நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம முயற்சி எடுக்கணும் அந்த குரானை விளங்கிக்கிற அளவுக்கு. அதுதான் இல்ம கற்றுக்கிறேங்க எதுங்கிறது என்ன, அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. இல்லை, நான் உங்களுக்கு சொல்லலை குர்ஆனை ஓதுறது இல்மு கட்டுறது இல்லை இல்லைங்க. குர்ஆன் இறக்கப்பட்டது குர்ஆன் ஓதுறதுக்கு அல்ல. ஆனால் குர்ஆன் ஓதினால் கூலி இருக்குது, அது டிஃப்ரெண்ட் திங் இல்லைங்க. ஆனால் குர்ஆன் இறக்கப்பட்டது குர்ஆன் ஓதுறதுக்கு அல்ல. குர்ஆன் இறக்கப்பட்டது உங்களுக்கு வழிமுறை, அதை நீங்கள் பின்பற்றணும். குர்ஆன் நீங்கள் ஓதிக்கொண்டு வல்லாஸ் வந்து அல்லாஹ் முத்தகாசுரா சுத்துமுல் மக்காபீர் இப்படி நீங்கள் சொல்லி போனதில் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது இல்லைங்க. நிச்சயமாக அல்லாஹ் கூலி தருவோம் அவங்கள்ட்ட ஈமான் இருந்தால், அது டிஃப்ரெண்ட், கூலி தரதில்லை. ஆனால் அல்லாஹ் முத்தகாத்து, ஓஹோ உலகத்தில் உள்ள சொத்தெல்லாம் என்னைய பராக்காக்கிட்டேன்னா இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் 10 தாரத்துக்கு 70,000 கூலியை தந்துடுவான். ஏன் நேரடியாக விளங்கிட்டான் உலகம் என்னைய பராக்காக நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். இதுக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அதில் தான் இருக்கு. குர்ஆன் ஓதத்தான் வேணும், கட்டாயம் ஓதத்தான் வேணும். ஓதாட்டி மனிதனில் வேலையே கிடையாது விளங்குதா. ஆனால் குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துடக்கூடாது. எங்கே போனாலும் ரீட் குர்ஆன் போட்டிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் போடணும். என்ன செய்யுங்கன்னு சொன்னால் முயற்சி எடுங்க. என்னன்னு சொன்னால் முயற்சி எடுங்க வந்து ஒவ்வொரு சொந்தமாக முயற்சி எடுங்க. நீங்களாக வந்து இதை விளங்கணும், ஒவ்வொருத்தராக நீங்கள் விளங்கணும். நான் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான இந்த அறிவை உங்கள் எல்லாருமே எடுக்கலாம். எந்தவித குறையும் இல்லாமல் என்னை விட கூடுதலான அறிவு உங்களுக்கு நிச்சயமாக எடுக்கலாம். ஆனால் தன்னுடைய முயற்சி இல்லாட்டி அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். தன்னுடைய முயற்சி இருந்தால் தான் உதவி செய்யணும். இந்த டாப்பிக்கை நீங்கள் பிரிங் பண்ணனால ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் நமக்கு இந்த உலகத்தை பற்றின பல வகையான அறிவு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் லேக்கிங் இருக்குது, இனிமேல் டைரக்ஷன் இல்லாமல் போச்சு உலமாக்கள்னால. இப்போது அந்த சயின்ஸு, இப்போ நமக்கு தெரிஞ்ச சயின்ஸை இப்போ குர்ஆன் மூலயமா அதில் என்ன சயின்ஸ் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இணைச்சு பார்த்தா ஒரு இது கிடைக்கும்ல, ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும்ல, அப்படி பண்ணிட்டு போகலாம்ல, பண்ணலாமா? பண்ணலாமா? அது மூலயமா போகலாமா நான் கேட்குறேன். ஏன்னா நமக்கு இதில் நிறைய ஆசை இருக்குது, நமக்கு இதில் நம்ம பண்ணுறோம், நிறைய படிச்சிருக்கோம் நம்ம ஸ்கூலில் போய், அதில் எந்த இது பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் உங்களோட நோக்கம் வந்து மிஸ் ஆகப்படாது. அதான் அந்த நோக்கத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இதை நோக்கம் வந்து மிஸ் ஆகப்படாது. எந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது பிஜேட ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் என்ன செய்வோம், கண்டினியூ பண்ணுவோம், இல்லை நாங்கள் என்ன செய்வோம், மிஸ் ஆயிடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவோன்ற இன்னொரு இடத்துல வந்து அல்லாஹ் சொல்லுவாங்க, ஆனால் அக்தரு மின்க மேலே அஸ்ஸனஃபரா, ஒரு மனிதன் சொல்லுகின்றான். ஒரு அல்லாஹ் வந்து 2 மனிதரை வந்து அல்லாஹ் சோதிச்சான். ஒரு மனிதனுக்கு ஒரு சொத்து ஒன்றும் இல்லாமல் சூத்து காப்பில் வருது, இதில் 34வது ஆயத்து. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்தை கொடுத்துருந்தான். சொத்தை முடிச்சுன்னா நிறைய பூஞ்சோலைகள், அது இது நல்ல பழங்கள், விவசாயம் நல்ல பழமாக இருந்துச்சு. அவன் என்ன தெரியுமா சொன்னான், ஆனால் அக்தரு மின்க மாலா, நான் வந்து பணத்தில் வந்து உன்னை விட, மற்றவனை பார்த்து சொல்கிறான், தன்னுடைய சொந்த நானா சகோதரன் அவனை பார்த்து சொல்கிறான், உன்னை விட நான் வந்து பணத்தில் வந்து மிகவும் அதிகமானவன். அது சொன்னான் பழத்துலேன்னு சொன்னா என்ன, மனித பழத்துலேயும் நான் வந்து மிகவும் கௌரவத்துக்குரியவன், மிக அதிகமான மனித பலம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து குர்ஆனில் தொடர்ந்து சொல்லுவோன்றான் வந்து என்னது, இவனுடைய இந்த வார்த்தை வந்து இவனை வந்து அழிஞ்சு விட்டது இப்படி சொல்லி அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஒரு காத்தொன்று அனுப்பி அந்த அவன் அப்படியே அவனுடைய எல்லா சொத்தையும் அழிச்சிடுறான் இல்லைங்க. அப்போ தான் அந்த நேரத்தில் அவன் வந்து தன்னுடைய சகோதரன்னு சொல்கிறான், நீ சொன்ன மாதிரி நான் வந்து அல்லாஹ்வை பயந்து இருந்தேன்னு சொன்னால் எல்லாத்தையும் பாதுகாத்த மாதிரியும் இருக்கும், அல்லாஹ்வை பயந்த மாதிரியும் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வை பயப்படாமல் நான் இப்படி வார்த்தை பேசினதுனால அல்லாஹ் என்னை கண்டிச்சிட்டான்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறோம். இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது, இந்த அதிகம் நாங்கள் நினைக்கிறோமே, இது வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் இப்படி நினைச்சான்னு சொன்னால் இப்படி இருந்திருக்கோம், நாங்கள் இப்படி தான் இருந்துட்டு இருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் உத்தரவை விட்டுக்கு போக மாட்டோம். என்ன நினைச்சி ஒன்றும் தெரியாது. ஆட்கள் பார்த்து கொண்டு இப்போ வீட்டில் வந்து என்ன ஆட்கள் வராமிக்கிறாங்கன்னு சரி, கடைசி கேள்விப்படும், நியூஸில் தான் கேள்விப்படும், இந்த பில்லில் ஒன்று முடிஞ்சால் ஆட்கள் உத்தரவு காணலை. அப்போ தான் பரபரப்பாக வருவாங்க, வந்து பார்த்துருந்தா எல்லோரும் சரி டைம் இருக்குது. இதெல்லாம் வந்து அல்லாஹ் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அந்த டைமுக்கு நாங்கள் பேத்து தான் சேரணும். அந்த டைம் எப்போ வரும்ன்றது யாரும் கிடையாது, எங்கள் யாருக்கும் தெரியாது.
சின்ன வயசில் நான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு டைம் வரலன்ற நம்பிக்கையில் வந்து வாழ்ந்துடுறாங்க. சின்ன வயசு பெரிய வயசுல இந்த டைம் எந்த நேரம் வந்துடலாம். எனவே நாங்கள் என்ன செய்யணும், உலகத்தை உழைக்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது, அல்லாஹ்வை மட்டும் மறந்துடக்கூடாது, எங்களுடைய நோக்கத்தை வந்து மறந்துடக்கூடாது. இன்னொரு இடத்துல எல்லாத்துல குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லுவோம்னா எல்லாமும் அன்னமல் ஹயாத்து துன்யா லைபும் வலாஹும் வஸீனத்தும் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வால் வல் அவ்லாத் கமஸலி ரைத்தின் அஜபல் குஃபார நபாது தும்ம யஹீஜு ஃபதரா வ முஸ்ஃபர்ரன் தும்ம யகூன் ஹுதாமா. சூரத்துல் ஹதீதில் வந்து 20வது ஆயத்தில் சொல்லுவோம்னா, அறிஞ்சுக்கோங்க, மக்களே அறிஞ்சுக்கோங்க, இன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை, லைபுன் விளையாட்டுத்தனம், வலாஹுன் வேடிக்கையானது, வஸீனத்துன் அலங்காரமானது, வதஃபாகுரும் பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவ்லாத் பிள்ளைகள்லையும் சொத்துகள்லையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகம்டா என்ன அல்லாஹ் தஆலாவே வர்ணிக்கிறான். உலகம்டா என்ன, அது ஒரு வேடிக்கையானது, ஒரு விளையாட்டுத்தனமானது, அழகானது, அதாவது பெருமை அடிக்கக்கூடியது உங்களுக்கு மத்தியில். அதே மாதிரி புல்லை கூட்டிக் கொள்ளணும், தன்னுடைய வராசத்தை கூட்டணும், பணத்தை கூட்டணும் என்ற ஒரு எண்ணம் உள்ளது. எனவே இதுக்கு உதாரணம் எப்படி சொல்கிறான், கமதலே கைத்தின் ஒரு மலையை போல, அஜபல் குஃபார நபாத்தோ மழை பெய்ஞ்சதும் என்ன செய்யுது, ஒரு காஃபிற்கு என்ன செய்யுது, இந்த மழை பெய்ஞ்சதும் உடனே வந்து அந்த பூமி வந்து விளைச்சலை கொடுத்து பூமியில் அழகாக விளைச்சலாம் விளையுது, அழகாக வளருது, தண்டுகள் அழகாக வளருது. வளர்றதை பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தாட்டு, நல்லா வளர்ந்துட்டேன், நான் நல்லா செஞ்சுட்டேன், நல்ல சந்தோஷம், மனதால் பெருமை அடிச்சு போன பெரிய சந்தோஷம் அடைகிறான். சும்ம யஹீஜ் பிறகு வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அந்த அழகாக அந்த மரத்தை திடீர்னு வந்து ஒரு சூட்டால் ஒரு ஏதோ ஒரு வகையால் காய வச்சிடுறான், ஒரு காஞ்சி விடுகின்றது. ஃபதரா முஸ்ஃபர்ரா எனவே நீங்கள் காண்பீர்கள் அந்த மரங்களை அந்த 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 இந்த செடிகளை முஸ்ஃபர்ரா மஞ்சள் நிறமாக காண்பீர்கள், மஞ்சளாயிரும், வெயில் பட்டா என்ன நடக்கும், கூடுதலான இதாயினா மஞ்சளாயும். எனவே சும்மைய கூணு ஊத்தாமா அதுக்கு பின்னால் என்ன நடக்கும், அதாவது கூலமாகிவிடும். கூலம் என்ன, வெளியில் பார்க்கறதுக்கு இருக்கும் காய் மாதிரி, உள்ளுக்கு பார்க்கல அது ஒன்றுமே இருக்காது, புஷ் அந்த என்ன சொல்கிறது வெக்கையாக இருக்குமா, அழிவான ஒரு பிரயோஜனம் இல்லாத பழம் இல்லாத ஒரு காணியாக மாறிவிடுகின்றது. இது வந்து உதாரணம் வந்து காட்டுறேன். யாருக்கு, இந்த பணம் சொத்துன்னு சொல்லி இந்த அழைக்கிறானே இவனுக்கு ஒரு உதாரணம். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களோட வாழ்க்கை என்ன, இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து நாங்கள் சொல்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களை ஆஸ்திரேலியா கொண்டு சேர்த்துட்டான். என்ன நோக்கத்தில் சொல்கிறோம், மார்க்கத்துக்காக வேண்டிய சொல்கிறோம், பணம் கிடைக்கிது பிறகு வெள்ளையில் அந்தியாக காட்டி ஆன்னு சொல்லி வேலை செய்கிறோம். வேலை செய்கிறதுல பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், பால் வந்துச்சுன்னா போங்க உழைங்கன்னு சொல்லி. பிறகு சனி ஞாயிறு அதாவது வீக்னு 7 நாளும் கஷ்டப்பட்டு மனுஷன் உழைக்கிறான். பிள்ளைகளுக்கும் டைம் இல்லை, குடும்பத்துக்கும் டைம் இல்லை. ஈவன் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே கேட்டுனா தெரியாதா, அப்போ பிஸியாக இருக்குது. எந்த நேரம் கேட்டு பாருங்கள், பிஸி. இனத்தில் பிஸி. அந்த அல்லாத அறிவன் பிஸி தான், எல்லாருமே பிஸி தான். என்ன ஒன்று பணத்தை தேடுறத பிஸியாக இருப்பான், ஏதோ ஒரு வகையாக பிஸியாக தான் இருக்கிறான். விளங்குச்சா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இந்த உலகம் தேடினா நோக்கம். கடைசியில் என்ன நடக்குது, தேடி போய் கடைசியில் என்ன நடக்குது, முடிவொண்டு இல்லாமல் நாங்கள் மரணம் அடைஞ்சிருவோம். கடைசிக்கு என்ன நடக்கும், அந்த பதிர் தானே சொல்கிறேன், பதிரா காய் வந்து பழம் மாதிரி வெளியில் விளங்கும், உள்ளுக்கு பார்த்தா கடைசி ஒன்றும் இல்லாமல் பதிர் மாதிரி என்னது, பில்டிங்கை கட்டி ஏற்றிடுவேங்க, கட்டி ஏற்றி உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னே நாங்கள் போய்க்குவோம். விளையாங்க அங்கே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. இங்கே கட்டினதை பார்த்தா இங்கே நானும் தான், இங்கே பிள்ளைகளெல்லாம் அடிப்பூடி, என்ன எனக்கு இந்த பங்கு, எனக்கு அந்த பங்கு, எனக்கு அந்த பங்கு, எனக்கு அந்த பங்கு, இங்கே அடிப்பூடி தேவையா இது, உடைக்கத்தான் வேணும், பிள்ளைகளுக்கு உடைச்சி கொடுக்கத்தான் வேணும். எல்லாத்துல ஒரு முறை சொல்லியிருக்காங்க, அந்த முறைக்கு போனால் போதும் தானே. ஏன் நாங்கள் அளவு மிஞ்சி நாங்கள் போகணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அளவு இருக்குது. உலகத்துக்காக மறுமை நாளை நாங்கள் இப்படி கொடுத்துடப்படாது. மறுமை நாளுக்காக உலகத்தை கொடுத்துடலாம், ஆனால் உலகத்துக்கு மறுமை நாளை கொடுத்துடப்படாது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், உலகத்துக்கு மறுமை நாளை விற்றுட்டோம். எனவே நாங்கள் என்ன செய்யணும், உலகத்துக்காக மறுமை நாளை விற்றுறாமல் உலகத்தை வந்து ஒரு ஒரு செகண்டாக வச்சு மறுமை நாளை ஒரு முன்னுக்காக வச்சு அதற்காக நாங்கள் வந்து வாழணும். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் சூரத்து ஹதீதில் வந்து 20வது ஆயத்து அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் சொல்லுவாங்க. பாருங்கள், பயங்கரமான விஷயம் என்று சூரத்து ஹதீத் 20வது ஆயத்து. அதே போல் வந்து இன்னொரு இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லவ்கான லிப்னி ஆதம் பாதியா நிபி மாலின்
லா யபுத்தகி லபுத்தகா தாலிதன். ஒரு ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தால், சொத்தால், பணத்தால், தனிப்பணம் சல்லினிவைகளுக்கு தனி பணத்தால் பெரிய 2 ஓடைகள், வாதின்னு சொன்னால, அதாவது வாதின்னு சொல்கிறது வந்து பெரிய, அதாவது கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கு நீட்டமான ஓடைகள், பெரிய ரிவர் மாதிரி இடங்கள். அந்த மாதிரி 2 நிறைய ஒரு ஆதமுடைய மகனுக்கு கொடுத்தால் அவனுடைய ஆசை என்ன இருக்கும்னு சொன்னால், அவன் ஆசைப்படுவான் எப்படி 3வது எடுக்கிறது, எப்படி 3வது அடைகிறது. இது வந்து யார் சொல்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இது மனிதனுடைய பண்பாட்டில் உள்ளது ஒன்று. அப்போ நபி அவங்க சொல்கிறான், வலா யம்லவ் ஜௌஃப் இப்னு ஆதம், மனிதனுடைய ஆதமுடைய மகனுடைய வயிறு இருக்குதே, ஒரு வஸ்துமே நிறைக்காது, இல்லை துராப், மண்ணை தவிர. மண் மட்டும்தான் அவனோட வயிற்றை நிறைக்கும். இந்த அர்த்தம் என்ன? கபூருக்கு போனால்தான் அவனுக்கு வயிறு நிறையும். அது வரை கபூருக்கு மண் தானே, கபூர் தானே, கபூர் மண். கபூருக்கு போகும் வரை அவனுக்கு ஆசை தான். என்னது? இப்போ ஒரு பில்டிங்கை கட்டிட்டான், இன்னொரு பில்டிங்கை கட்டினா நம்மளோட வாழ்க்கையில் சரியெல்லாம் சரியா ஒன்றும் தேவையில்லை. இப்போ முயற்சி எடுத்து 10 வருஷத்தில் 10 வீட்டை கட்டி முடிச்சிடுவான். கட்டி முடிக்க இன்னொரு நியூ பிளான் வரும். என்னது? சரி, இப்போ இதை கட்டி முடிஞ்சாச்சு, இப்போ இப்படியாவது இன்னும் 2 பிள்ளைக்குது, எப்படியாவது 4 வீட்டை, ஒவ்வொருத்தருக்கு 2 வீட்டை கொடுத்துட்டேன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு கரைச்சல் இல்லை, 4 வீட்டை கட்டிடுவோம், இன்னும் 2 வீடு கட்டிட்டேன்னா சரி. அவன்கிட்ட முயற்சி இப்படி இவன் என்ன செய்வான்? கடைசி வரைக்கும், மவுத்து வரைக்கும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான் இந்த உலகத்துக்காக. கடைசிக்கு ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகிறது ஒரு நிலைமை வந்து ஆகிடும். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வந்து இமாம் புகாரி அவங்க அறிவிக்கின்றாங்க 6802, இமாம் முஸ்லிம் அவங்க வந்து 100வது ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க. அதே போல் வந்து இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கின்றாங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, யாரும் இப்னு ஆதம் தபுகா மின்ஹு இத்னானி. இப்னு ஆதமை வந்து 2 விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆதமுடைய மகன் வந்து அழிந்து கொண்டே போவான். இந்த என்ன? வயசு முதிரிஞ்சு கொண்டே போகும், வயசு பெய்து கொண்டே இருக்கும். மனிதன் வயசு போகிறதானே, ஆதமுடைய மகன் வயசு பெய்து கொண்டே போவான். ஆனால் 2 விஷயங்கள் என்ன செய்யும்? இளம் வயது அடைஞ்சு கொண்டே இருக்கும். இவன் வயசு போ 2 விஷயங்கள் இளம் வயசு அடைஞ்சு கீழே வந்து கொண்டே இருக்கும். இல்லைங்களா? ஒன்று என்னது சொல்கிறாங்க? அல் ஹர்ஃப், ஆசை. வயசு போக ஆசை கூடும். அடுத்தது வல் அம்ல், நம்பிக்கை. ஆசை மட்டும் இருந்தால் அவன் செய்ய மாட்டான். ஆசையோட நம்பிக்கை இருந்தால் தான் அவன் என்ன செய்வான்? அதை முயற்சிப்பான். அப்போ என்ன செய்யும்? ஆசையும் நம்பிக்கையும் உறுதியாகி கொண்டே போகும். ஒரு 15 வயசு பொடியனை பார்த்து, ஒரு சாதாரண ஒரு 20 வயசு பொடியனை பார்த்து உன்னை என்ன நோக்கம்னு கேட்டேன்னா அவன் என்ன செய்வான்? சொல்லி பண்ணுவான். இருக்கிறதே ஜோலி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கணும் தான். ஒரு 30-40 வயசு ஒன்று கேட்டோம்னு சொன்னால் ஈக்கிற மாதிரி ஈக்கேட்டப்பா உழைக்கிறேன், ஒரு $1000 உழைச்சா போதும், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, கூண்டு வாங்கலையா, இப்போ அதெல்லாம் தேவையில்லை, பார்ப்போம். அவன்கிட்ட தேவையில்லை, என்ஜாய் பண்ணணும். ஆனால் ஒரு 1000 கொஞ்சம் கூட சேர்ந்து இப்போ அந்த 20 வயசில் எண்ணின மாதிரி இல்லை. ஒரு 50 வயசானு சொல்லுவேன், என்ன தெரியுமா? எப்படியா வீடு கட்டிடணும், இந்த வயசு போய்கிட்டு இப்போ நீ வீடு கட்டணும், கடையை கட்டணும், இப்படியாவது செஞ்சுக்கணும். இல்லைங்க 60 வயசான யோசிப்பேன், என்ன தெரியுமா? சார் நல்ல டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி போட்டேன், எப்படியா ஒரு பில்டிங்கை கட்டினேன்னு சொன்னால் டக்குன்னு வந்து கூலி வந்து கொண்டு இருக்கு. நான் வந்து என்ன செய்வேன்? கூலியில் நான் என்ன செய்வேன்? அல்ல, எனக்கு பிரச்சனையும் இல்லை, வாடகைகள் பிரச்சனை இல்லை, உழைச்சி கொண்டு வந்து கொண்டே இருக்கும், திண்டு கொண்டே இருக்கலாம். இன்னும் டைம் இன்னும் டைம் இருக்குது, இன்னும் டைம் முயற்சி எடுப்போம். இன்னொரு 5 வருஷத்தை விட்டேன்னா சரியாக வரும். நாங்கள் நினச்சிக்கணும், ஏன் வயசு போக ஆசை கூட்டிக்கொண்டே போகும், நம்பிக்கையும் கூட்டிக்கொண்டே போகும். இது யார் சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில் வந்து 212வது ஹதீஸில் வருது. அப்போ எங்களுக்கு என்ன விளங்குன்றது? மனிதன் வயசு போக பயங்கரம் கூடிக்கொண்டே போகும். நாங்கள் இளம் வயசில் நாங்கள் நினச்சிக்கொள்ளக்கூடாது, நாங்கள் வந்து நல்ல அமல் செய்வோம். சரி, நாங்கள் சொல்கிறோம் தானே, இளம் வயசு நான் இப்போ பொடியன் தானே, இப்போ கொஞ்சம் நாள் சும்மா நார்மலாக இருப்போம், வயசு போனது போகிறோம் அமல் செய்வோம். வயசு போன போகிறது தான் பிரச்சனையே கூட்டுறது. ஏன்? வயசு போக ஆசை கூட்டிடுமே, ஆசை கூட்டினா அவன் எங்கள் அமல் செய்கிறடாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு இப்போ இன்னும் நாங்கள் வந்து ஒரு நடுத்தர வயசில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு நடுவான வயசில். இந்த வயசுலையாவது நாங்கள் என்ன செய்யணும்? அந்த நிலைமைக்கு வந்துடாமல் இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, பில்டிங் கட்டுறா ஒரு சைக்கிளை போட்டுட்டாரு, உழைக்கிறேன்னு அல்ஹம்துலில்லாஹ், அல்லா தஆலா தாரா, அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. அதை போதுமாக்க கொண்டு கிடைக்கிறதுல ஒரு பகுதியை வந்து ஏழைகளுக்கு கொடுத்து, முஜாஹிதீன்களுக்கு கொடுத்துட்டு, ஒரு பகுதியை ஒவ்வொரு கிழமையும் கிடைக்கிறதுல ஒரு பாதியை ஒரு சைட்டாக்கி
முஜாஹிதீன்களுக்கு ஒரு பங்கு, ஏழைகளுக்கு ஒரு பங்கு, குடும்பத்துக்கு ஒரு பங்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பங்கு கொடுத்துக்கொண்டு ஒரு சின்ன ஒரு கணக்கு 7 மணி சேவிங் பண்ணணுன்ற ஒரு யோசனை இருந்தால் சேவிங் பண்ணிக்கொண்டு வாழ்ந்துட்டு போனேன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆனால் எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? 50 வருஷம் 60 வருஷம். அதுக்கு பின்னால் என்ன நடக்கும்? மவுத்தாயிரும். மவுத்தாயிரம் என்ன நடக்கும்? ஏதோ அந்த முஜாஹிதீன்களுக்குண்டு ஏழைகளுக்குன்னு சொல்லி இந்த குடும்பத்துக்குன்னு கொடுத்தோமே அது மட்டாவது கைக்கு வந்து சேரும். வேற ஒன்றும் வர போகிறதில்லை. வேறு ஒன்றும் என்ன செய்ய மாட்டாது. இந்த பில்டிங் கட்டி போட்டோமே இது ஒன்றும் என்ன செய்ய ஒரு வேலை செய்யாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் வந்து இந்த இந்த அல்லாஹுக்கு முத்தகாசுன்ற இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. 999 பேரில் ஒருவனாக நாங்கள் ஆகிடக்கூடாது. இந்த உலகம் எங்களை பராக்காக்கிடக்கூடாது. அப்போ நாங்கள் வந்து பராக்காக்கிறதுல இருந்து நாங்கள் கவனமாக என்ன செய்யணும்? ஈக்கணும். ஹத்தா சுருத்துமுல் மகாவேர் என்ன எவ்வளோ தூரத்துக்கு வரும்? நீங்கள் வந்து உலகம் வந்து உங்களை பராக்காக்கும், உங்களை வந்து அப்படியே உங்களை வந்து திசை திருப்பி விடும். எதுவரை? கபூரை அடையும் வரை. ஜியாரத்தில் சொன்னால் என்ன? ஜியாரத்தில் சொன்னால் நாங்கள் ஜியாரத் செய்கிறேன்னு சொல்லுவோம் தானே. கபரை பற்றி ஜியாரத் செய்கிறேன். கபரு ஜியாரத்தில் செய்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கபருக்குள்ளே நீங்கள் போகிறதா இல்லை, கபரு போயிட்டு வாரது. ஒரு ஆள் நீங்கள் ஜியாரத் செய்ய போகிறேன்னு சொல்லுவீங்க தானே. சில நான் இந்த ஃப்ரெண்டோட சந்திக்க போகிறேன், விசிட் பண்ண போகிறேன். இந்த அர்த்தம் என்ன? ஜியாரத் செஞ்சு வாரது. அல்லாஹ் வரைக்கும் சொல்ல ஹத்தா சுருத்துமுல் மகாபேர் கபூரை ஜியாரத் செய்யும் வரை. என்ன விசிட் பண்ணிட்டு வாரா? என்ன கபரு போயிட்டு அப்படி திரும்பி வந்துடுவீங்களா? இல்லை. அப்போ அர்த்தம் என்ன? அதுதான் அர்த்தம். கபரு போயிட்டு திரும்பி தான் கபூரில் நாங்கள் எந்த நாள் வாழ்றதுக்கு போகிறோம்? கபூர் கொஞ்சம் அப்படி ஜியாரத் செய்ய போகிறோம். கபூரில் பெரிய பிரச்சனை இல்லை. பிரச்சனையே கியாமத் நாள். பிரச்சனையே மிச்சம் இருக்குதாங்க. கியாமத் நாள் இருக்குது பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு இது ஜியாரத்தை எங்களுக்கு இப்படி போயிட்டு வார டைம் ஆகுது. ஜியாரத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். உண்மையிலே ஜியாரத்தான் நாங்கள் கபூரை செய்ய போகிறோம். அந்த ஜியாரத்துக்கு தான் எல்லாத்துல சொல்லுவோன்றா. ஜியாரத் செய்யும் வரை கபூரை நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? உங்களுடைய உலகம் வந்து உங்களை பராக்கியாக்கிறோம். எல்லாரையும் பார்த்து எல்லாத்துல சொல்லுவோன்றான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? மூமினாக இருந்தாலும் சரி தான், முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி தான், களிமாவை சொல்லிக்கொண்டா இருந்தாலும் சரி தான், ஈமானோடு இருக்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம், ஹஜ் செய்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இவ்வளோ செஞ்சாலும் சரி தான் நாங்கள் என்ன செய்யணும்? யாழ்லா நான் நோன்பு பிடிக்கிறதான் யாழ்லா பெருமை வந்துடுதோ எனக்கே தெரியாமல் இருக்குது, யாழ்லா மன்னிச்சிரு. நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் தொழுகிறேன், ஆனால் எனக்கு பெருமை வருதான்ற பயம் ஒன்று இருக்குது. எனக்கு என்னுடைய அமல் நீ ஏற்றுக்கொள்றியா? எனக்கு விளங்குது இல்லையே யாழ்லா. ஏதாவது தப்பு செஞ்சால் மன்னிச்சிரியாள்லா. என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பு. நோக்கம் சொர்க்கத்துக்கு அனுப்பு. என்னுடைய நோக்கமே சொர்க்கத்துக்காகி வச்சிரு. என்னுடைய வேலையே சொர்க்கத்துக்காகி வச்சிரு என்ற ஒரே எண்ணத்தில் ஒரே ஆசையில் தான் நாங்கள் வாழணும். ஏன் காரணம்? ஜியாரத்து வந்துட்டுண்டா அதுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு நடக்காது. யாரால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நிலைமை ஆயிடக்கூடாது எங்கள் யாருக்கு. நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் நாங்கள் இப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் தானே. இதே மாதிரி நாங்கள் சொர்க்கத்தில் சந்திக்கும். அல்லாஹ் தஆலா எங்களை வந்து நிச்சயமாக இன்ஷால்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஜியாரத்னா அரபு வேடாது. ஜியாரத் அரபு என்ன இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்? விசிட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் கபரை விசிட் பண்ணி வரேன். விசிட் பண்ணுறேன்னு அர்த்தம் என்ன? அதாவது மௌத்தாய் விசிட் பண்ணுறேன்னா நீங்கள் கியாமத் நாள் தான் மெயின் இடம். அல்லாஹ்வை சந்திக்கிறது தான் மெயின் இடம். அப்போ இது ஒரு சொற்ப நேரத்துக்கு தான் நீங்கள் கபருக்கு போகிறீங்க. அதுக்கு பிறகு நான் அங்கே போகணும். அப்போ அந்த சொற்ப நேரம் போகிறதுக்கு தான் இங்கே ஒரு உலகத்தில் ஒரு சொற்ப காலத்தை எங்களுக்கு தந்துருக்கிறான். இப்போ இதுவும் ஒரு வந்து இந்த உலகத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஜியாரத்தாக தான் வச்சுருக்கிறேன். சும்மா போய் பார்த்துட்டு வான்னு தான் தளத்தில் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு வாரத்தை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் வந்து கொண்டாட பார்க்குறோம். இதுதான் ஏண்டதான் இதுதான் ஏண்ட சொத்துன்னு நாங்கள் எங்களோட சொந்த உரிமையை கொண்டாட பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா எத்தனை இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவோம் வந்து இவன் எனக்கே அல்லாஹ் தஆலா சொல்லுவோம் வந்து இந்த மனிதனுக்கு என்னத்துன்னு நடந்துட்டு தெரியாது. வாழப்போகுது கொஞ்சம் காலம் ஏதோ இவன் வந்து பில்டிங் இப்படிலாம் கட்டுறான். என்னத்துக்கு கட்டுறான்னு தெரியாது. எந்த நேரம் மவுத்து வரமுடியும் தெரியாது. ஏன் கட்டுறான்னு விளங்குதான். அதை எத்தனை இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். விளங்குச்சா? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? கொஞ்சம் கவனமாக இந்த விஷயங்கள்ல இருக்கணும். அதான் வந்துட்டேன் 10 மினிட்ஸில் சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறேன்? ஹத்தா சூர்த்துமுல் மகாபிர் கபூரை நீங்கள் வந்து என்ன செய்யும் வரை ஜியாரத் செய்யும் வரை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லுவோன்றான். இந்த இடத்துல நான் இன்னும் போகிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரேன். ஒவ்வொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் சிலவங்க சொல்லுவாங்க அது மஸ்பூல் அஹீர். அதாவது ஒரு ஆள் மௌத்தாகி விட்டுன்னு சொன்னால் சிலவங்க சொல்லுவாங்க வந்து அந்த அதாவது சிலவங்க சொல்லுவாங்க இவர் மௌத்தாகிட்டுன்னு சொன்னால் சிலவங்க இவருடைய கடைசி முடிவு சேர்ந்துட்டார். இது அதாவது இவரோட கடைசி இருப்பிடத்துக்கு போய்த்தார். இப்படி முடிஞ்சு வரும் கடைசி இருப்பிடம்.
இது வந்து பிழை. இவர் கடைசி இருப்பிடத்துக்கு போகல, இது ஜியாரத் செய்ய தான் பேசிக்கிற கபூர். அப்போ நாங்கள் என்ன செஞ்சிருப்படாது, மௌத்தாய் நாளை பார்த்து சொல்லியிருப்படாது இவர் கடைசி இருப்பிடத்துக்கு பேசிட்டாருன்னு சொல்லி தவறா. வேர்டுக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் மீனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி இருப்பிடம் நீங்கள் கபூர் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? கியாமத்தினால மறத்துருவேங்களே, அதான் கியாமத்தினால நாங்கள் மறத்தவர்களாக மாறிடுவோம். என்ன ஏன் கியாமத்தினால் தான், கியாமத்தினால் சொர்க்கம் நரான் தான் கடைசி இருப்பிடம். இதெல்லாம் ஜியாரத் செய்யக்கூடிய இடங்கள். அப்போ நாங்கள் மௌத்தாயனை பார்த்து இவர் ஒரு உலக வாழ்க்கை முடிஞ்சு போகிறாரு, அடுத்த வாழ்க்கையும் போகிறாரு. இல்லைங்களா? உம்மாவுடைய மௌத்துலிக்கிற நேரம் நாங்கள் முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சு அல்லாஹ்தாலா ரூஹெல்லாம் படைச்சு ஒரு வாழ்க்கை நாங்கள் இருந்தோம். என்ன அந்த வாழ்க்கை நாங்கள் மறந்துட்டோம், இருந்தோம் ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலேருந்து அல்லாஹ்தாலா என்ன செஞ்சாங்களுக்கு தன் தாயுடைய வாழ்க்கைக்கு அனுப்பினான், தாயுடைய வகுத்துக்கு அனுப்பினான். அந்த தாயுடைய வகுத்துல வாழ்க்கையை நாங்கள் மறந்துட்டோம், எங்கள் யாருக்கும் தெரியாது. விளங்குச்சா? மறந்துட்டோம். இப்போ இந்த உலகத்துக்கு வரோம், இந்த உலகத்துடைய வாழ்க்கை இப்போ அப்புறம் நாங்கள் மறந்துடுவோம். கபருக்கு போனோம்னா இந்த உலக வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு மறந்துடும். இதில் பிரயோஜனமே இல்லாத போகிறோம். கபர் வாழ்க்கை அதுக்கு கொஞ்சம் காலம் இருப்பீங்க, அதுக்கு போகிறோம். நீங்கள் கியாமத்தினால போனீங்கன்னா கபரில் இருந்துங்கன்னான்னு கூட உங்களுக்கு தெரியாது, யாது இல்லாத. ஏன் அது இதை விட உரமாக இருக்கும். அங்கே கியாமத்தினால போனீங்கன்னா கியாமத்தினால நீங்கள் கூட அதில் கொஞ்சம் காலம் இருந்து அல்லாத சொர்க்கத்துக்கு நராதுக்கு அனுப்பலாம். சொர்க்கத்துக்கு நராதுக்கு போனதுக்கு போகிற தான் உங்களுக்கு ஏதோ ஒரு முடிவில் நிற்கும், கடைசி ஒரு முடிவில். அப்போ என்ன செய்யப்படும்? இதுவெல்லாம் என்னது, நாங்கள் அது மக்வல் அஹீர், அதாவது கடைசி முடிவு. இவர் கடைசி இருப்பிடத்துக்கு போய்த்தாருன்ற மாதிரி இந்த வார்த்தைகள் நாங்கள் என்ன இது சொல்லால் பார்க்குறதுக்கு சும்மா லேசாக இருந்தாலும் இது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அந்த மீனிங்கள் நல்ல மாதிரி இல்லை. எனவே அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் சொல்கிறது அவ்வளோ நல்ல மாதிரி இல்லை. அல்லது இன்னொரு இடத்துல குர்ஆன்ல சொல்லுவோன்றான், பதுகுலு அபுவாப ஜஹன்னம காலிதீன ஃபியா ஃபலபிஸ மஸ்வல் முத்தகப்பிரின். இந்த மக்வா பார்த்து சொல்லும்போது என்னது, நீங்கள் நுழையுங்கள் ஜஹன்னத்துடைய நரகத்தினுடைய கதவினால் நீங்கள் என்ன செய்யுங்க, போங்கள். காலிதீன ஃபியா, அதில் என்றென்றும் நீங்கள் இருங்கள். ஃபலபிஸ, மிகவும் மோசமானது, மஸ்வல் முத்தகப்பிரின், பெருமை அடிக்கக்கூடிய பெருமை அடித்து கொண்டு வாழ்ந்த மக்களுடைய இருப்பிடம் இருக்குன்றது, அந்த இருப்பிடம் மிகவும் மோசமானது. அப்போ நரகம் இருக்குது, பெருமை அடித்து வாழக்கூடிய மனிதனுக்கு அது மிகவும் மோசமானதாக தான் இருக்கும் நரகம் என்ற இடம். அப்போ இருப்பிடம் இருக்குது, அந்த மஸ்வல் முத்தகப்பிர். அப்போ நாங்கள் மஸ்வல் அஹீர்னு சொல்லி மௌத்துக்கு செல்றது இருக்குது. நல்ல நிலை கடைசி மஸ்வா இல்லை, கடைசி மஸ்வா தான் நரகம் அல்லது சொர்க்கம். விளங்க. எனவே இந்த அடிப்படையில் அந்த இது இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹி வ மன் யஃஅல் ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். ஏ ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும், உங்களுடைய பொருள்கள் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை யாபம் உண்டாக்குவதிலிருந்து, அல்லாஹ்வை யாபம் தூரத்திலிருந்து திசை திருப்பிட வேண்டாம். இதை பாருங்க, மெயின் சோர்ஸ் எங்களை அல்லாஹ்வை மறக்க வைக்கிற மெயின் சோர்ஸ் பணம், பிள்ளைகளுமா இருக்குது, தன்னுடைய குடும்பம் தான் இருக்குது. முதலாவது பணம், ரெண்டாவது தன்னுடைய குடும்பம். இது ரெண்டும் தான் என்ன நடக்குது, நம்முடைய வாழ்க்கை தான் இருந்தது. இந்த பணம் 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 பணம்னு உழைக்கிறதுக்கு ஒரு காரணம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இருக்கும், தன்னுடைய குடும்பத்துக்காக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வீட்டுக்கு வந்துருச்சுன்னா ஒரு சின்ன டைம் ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன நினைப்போம், சரி அப்பா இப்போ தான் வேறு வீட்டுக்கு வந்தேன், பிள்ளையோட கொஞ்சமான சந்தோஷமாக இருக்கும். பிள்ளை அதாவது நாங்கள் அல்லாஹ்வை மறந்துடுவோம். அதாவது வேலைக்கு போனாலும் அல்லாஹ்வை மறக்கிறோம், கடைசி வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வை மறந்தோம். நாங்கள் அல்லாஹ்வை எப்போயாவது உண்டாக்குறது. இதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவோன்றான், இந்த பணங்களும் இந்த பிள்ளைகளும் உங்களை என்ன செஞ்சக்கூடாது, உங்களை பராமரமாக்கி கூடாது, உங்களை திசை திருப்பி விடக்கூடாது. அல்லாஹ்வை சிக்கிர, அல்லாஹ்வை யாபம் உண்டாக்குவதில் இருந்து வமை எப்பொழுதாலிக, அப்படி யாராவது செய்தால் என்ன, பணமும் பிள்ளைகளும் அவனை திசை திருப்பி விட்டாள் என்ன, அவன் அல்லாஹ்வை மறந்துட்டான். அவன் சொத்துன்னு சொல்லி இந்த உலகத்தோடைய பிள்ளைன்னு சொல்லி பிள்ளைகளுடைய அவனுடைய வாழ்க்கையை அப்படி கொண்டு போனான்னு சொன்னால், ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளர்கள். அவர்கள் நஷ்டவாளர்கள். அவர்கள் வெற்றி கியாமத்தினால என்ன செய்ய மாட்டாது, கிடைக்க மாட்டாது. இது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான் சூரத்துல் முனாஃபிகூன் 9வது ஆயத்தில். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லுவான், யா அய்யுஹன் நாஸு இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். சூரத்து ஃபாத்திர்ல 5வது ஆயத். ஏ மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு ஹக்குன், அதில் எந்த சந்தேகம் கிடையாது, உண்மை. அது உண்மை, எந்த சந்தேகம் கிடையாது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். உங்களை இந்த உலக வாழ்க்கை என்ன செய்ய வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். அதே போல பெருமை, அதாவது இந்த ஏமாற்றக்கூடியவன், அது யாரு, ஷைத்தான். ஏமாற்றக்கூடிய இந்த ஷைத்தான்
அல்லாஹ்விலிருந்து உங்களை மறக்கடிக்க செய்ய வேண்டாம், உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். இந்த அர்த்தம் என்ன? ஷைத்தான் வந்து உங்களை வந்து அல்லாஹ்வை யாதுண்டாக்குறதுலேருந்து திசை திருப்புற மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிடாங்க. நீங்கள் ஷைத்தான் வந்து உங்களை திசை திருப்பிட்டேன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செஞ்சிருவீங்க? நஷ்டவாளர்களாக ஆகிடுவீங்க. அப்படி உங்களை ஆக்கிய விடக்கூடாது, நீங்கள் அப்படி நடந்து கொள்ளாதீங்க என்று அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்கிறான்? குர்ஆன்ல சொல்லுவோன்றான். அப்போ எங்களுக்கு இந்த இதில் இருந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றன்னு சொன்னால், அதாவது அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் என்ற இந்த சொல்லுகளில் இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? உலகத்தை வந்து நாங்கள் வந்து உலகத்துக்காக கியாமத் நாளை வந்து நாங்கள் வந்து சும்மா அப்படி கொடுத்துடக்கூடாது. கியாமத் நாளுக்காகத்தான் நாங்கள் உலகத்தை கொடுக்கணும். அப்படியான வாழ்க்கையை தான் நாங்கள் வந்து என்ன செய்யணும்? வாழணும். எனவே இந்த அடிப்படையில் ஹதீஸலோ குர்ஆனோ இப்படி பார்த்தேன்னு சொன்னால் அடிக்க எண்ணி நிறைய வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனால் நாங்கள் வந்து இதில் படிப்பினை பண்ணணும். எங்களுடைய நிலைமை என்ன? நாங்கள் எந்த அளவு லெவலில் நாங்கள் இருக்கிறோம், எந்த அளவு நான் அல்லாஹ்வை யார் உண்டாக்குறேன்? முதலாவது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? எங்கள்கிட்ட 5 நேரம் நான் தொழுகிறேனா? சரியான டைமுக்கு 5 நேரம் சரியான தொழுகிறேனா? 5 நேரம் கடமையை கூட நான் சரியாக தொழலைன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகிட்டு? அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஆகிட்டு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் 5 நேர தொழுகையை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான கடமையை நாங்கள் தொழக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தேன்னு சொன்னால் தான் அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ் தஆலா கிட்ட ஒரு நம்பிக்கையை வச்சு எங்களுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலாவை சந்திக்கிறதுக்குரிய ஒரு தைரியம் ஒன்று எங்களுக்கு என்ன செய்யணும்? வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த வெற்றியுமே எங்களுக்கு கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி 1000ல் ஒருவன் சொர்க்கம் போகிறவன் 999 பேர் நரம் போகிறாங்கன்னு சொன்னால் அந்த 999 பேர் வந்து ஒரு பெரிய ஒரு தொகை, ஒரு பெரிய ஒரு தொகை. ஒருவன்ன்றது சின்ன ஒரு தொகை. அந்த ஒருவனுக்குள்ளே நாங்கள் வாரன்றது நாங்கள் லேசாக நினச்சிக்கூடாது. களிமை மட்டும் சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் தானே, களிமெல்லாம் இல்லைன்னு சொன்னால் சொல்லுவோம் போகிறோன்றது இது வந்து லேசிப்பட்ட வேலை இல்லை. இதை விளங்காதவங்க தான் சும்மா லேசிட்டு சொல்லிட்டு போகிறது. லாயிலாம் சொன்னால் சொர்க்கம் போகிறோன்னு சொல்லி விளங்காதவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. நிச்சயமாக சொர்க்கம் போவான். அது எப்போ? இந்த வேலையெல்லாம் நான் ஒழுங்காக இருக்கணும். நேரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் வல்லாசல் இன்னும் இன்சான் பேசோம் ஈமான் கொண்டவன் ஈமான்டா என்னன்னு சொன்னேன். அது என்னது? களிமா. ஈமான்டா என்னென்னு அவனுக்கு போன கிழமை 2 கிழமை நான் அவனுக்கு விளக்கினேன். அந்த விளக்கத்துக்குள்ளே நாங்கள் இருக்கணும். அந்த விளக்கத்தை விளங்கி இருக்கணும். அதை அந்த அடிப்படையில் நாங்கள் அமல் செஞ்சு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் எங்கள்கிட்ட ஈமான் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு நாளும் வந்து இந்த உலகம் வந்து அவனை வந்து பராகாக்காது. உண்மையாக ஈமான் இருந்தால் உலகம் ஒரு நாள் அவன் என்ன செய்யாது? பராக்காக்காது. அப்போ எங்களை உலகம் பராக்காக்குது, கூடுதலாக பராக்காக்குதுன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? ஒன்றும் ஈமானில் பலவீனமாக இருப்போம், அல்லது ஈமானே இருக்க மாட்டோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். ஈமானை வந்து உறுதிப்படுத்தணும். ஈமானுக்குள்ளே கிட்ட நெருங்கி வரும். ஏன்ற மட்டும் நாங்கள் வந்து உலகத்தை தேட வாழணும்னு சொல்லலை. உலகம் இல்லைன்னா வாழ முடியாது. விளங்குச்சா? உலகத்துக்காக வேண்டி இந்த உலகத்தில் நாங்கள் வாழாமல் கியாமத் நாளுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நாங்கள் வாழணும். கியாமத் நாளுக்காக வேண்டி வாழணும்னு சொன்னால் நாங்கள் உலகத்தில் பணங்கள் தேவை, உலகத்தில் வாழ்றது தேவை. அப்போ அந்த பணத்தை நாங்கள் எதுக்கு தேடணும்? நான் தேடி நல்ல அமல் செய்யணும், நல்ல சக்தி எனக்கு இருக்கணும், அப்போ தான் எனக்கு நல்ல அமல் செய்யலாம், எனக்கு சக்தி இருந்தால் சதக்கா கொடுக்கலாம், சல்லி, அந்த மாதிரியில் தான் நாங்கள் அமல் செய்யணும், உலகத்தை தேடணும். அப்படி தேடினால் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த கியாமத் நாளுக்காக வேண்டி நாங்கள் வாழ்கிறோம். அப்படி இல்லாமல் உலகம்னு சொல்லி போட்டு இந்த சொத்துன்னு வாங்கணும்னு சொன்னால் வீணாய் போய்விடுவோம். எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வந்து இதை தொடரில் பின்னால் வந்து மற்ற 2-3 ஆயத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொண்டு கேள்விகளை பார்க்குறோம்.